Alhamdulillah. Alhamdulillah Rabbil Alameen. Wassalatu wassalamu ala Sayyidil Mursaleen wa ala alihi wa ashabihi ajma'in. Qala Allahu ta'ala fil Qur'anil azim wal furqanil majid ba'da a'udhu billahi minash shaitanir rajim. Bismillahir rahmanir rahim. வலில்லாஹி அலன்னாசி ஹிஜ்ஜுல் பைத்தி மன் இஸ்ததாஅ இலைஹி சபீலா. وقال النبي صلى الله عليه وسلم من أراد الحج فليعجل أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கு. சாந்தியும் சமாதானமும் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅத் தாபிஈன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாகுக. ஹஜ்ஜினுடைய காரியங்கள் தல்பியாவை கொண்டு துவங்குவது விரும்பத்தக்கது என்ற காரணத்தினால் 3 முறை தல்பியா சொல்லிக் கொள்ளலாம். ஆண்கள் சப்தமாக சொல்ல வேண்டும், பெண்கள் மௌனமாக சொல்ல வேண்டும். லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் إن الحمد والنعمة لك والملك لا شريك لك لبيك اللهم لبيك لبيك لا شريك لك لبيك إن الحمد والنعمة لك والملك لا شريك لك لبيك اللهم لبيك لبيك لا شريك لك لبيك إن الحمد والنعمة لك والملك لا شريك لك. அல்ஹம்துலில்லாஹ். தல்பியா சொன்ன அத்துணை பேர்களுக்கும் அல்லாஹ் மீண்டும் மீண்டும் ஹஜ்ஜை உம்ராவை நசீவாக்கி தருவானாக. சிறப்பான முறையில் தேவையான நேரத்தில் இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கிற கோவை மாநகர ஜமாத் உலமா சபையினுடைய தலைவர், செயலாளர், பொருளாளர் உள்ளிட்ட நிர்வாகிகள் அத்துணை பேர்களுக்கும் எங்களுக்கெல்லாம் ஆசி உரை வழங்கி எங்களுக்காக எப்பொழுதுமே துஆ செய்து கொண்டிருக்கிற எங்களது ஆசிரிய பெருந்தகை, இந்த மண்ணுக்கு கிடைத்த பெரிய பாக்கியம் ராஷிதுல் உலமா ஹஜரத் கிப்லா அவர்களுக்கும், வருகை தந்திருக்கிற உலமா பெருமக்கள், ஹாஜிமார்கள், எல்லாத்து பேரையும் சொல்லணும்னு தான் ஆசை. ஆனால் அப்துல் ரஹீம் மாஜியாரை தவிர வேறு யார் பேரும் எனக்கு தெரியாது. 3-4 ஹஜ்ஜுகள், அதிலே தாயாரோடு வந்து அந்த வயசில் தாயாருக்கும் ஹிதுமத்தை செய்து நிறைய துவாவை பெற்று வந்திருக்கிறார்கள். வருகை தந்திருக்கிற ஹுஜ்ஜாஜிகள், உம்மார்கள், ஹாஜிகள், ஹாஜாக்கள், உங்கள் அத்துணை பேர்களுக்கும் இஸ்லாத்தின் காணிக்கையான சலாத்தினை பதிலை எதிர்பார்த்து சொன்னவனாக என் வார்த்தைகளை துவக்குகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய ஹஜ்ஜை மக்பூலான மப்ரூரான ஹஜ்ஜாக ஆக்கி அருள்வானாக. நாம் செய்கிற எல்லா அமல்களையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏற்றுக்கொண்டு நிறைய கூலிகளோடு
கனிமத்தை சுமக்க முடியாமல் சுமப்பதை போன்று நிறைய கூலிகளோடு தாயகம் சலாமத்தாக திரும்புகிற பாக்கியத்தை அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நம் அனைவருக்கும் நசீபாக்கி தருவானாக. அன்புக்குரியவர்களே, ஹஜ்ஜு என்பது 3 வகை. அதில் நாம் செய்ய போகிற ஹஜ்ஜே தமத்தோ. இது வழிகாட்டி வகுப்பு தான், பயான் அரங்கம் அல்ல. அதனால் உங்களுக்கு வருகிற சந்தேகங்களை நீங்கள் ஆண்களும் பெண்களும் எழுதி வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த சந்தேகங்களை கடைசியில் இன்ஷா அல்லாஹ் நிவர்த்தி செய்யலாம். நாம் செய்கிற பெரும்பாலான இந்தியர்கள் செய்கிற ஹஜ்ஜுக்கு பெயர் ஹஜ் தமத்தோ. நாம போற ஹஜ்ஜுக்கு பேர் என்னது? ஹஜ்ஜே தமத்தோ. முதலில் உம்ராவை செய்வோம், பிறகு ஹலாலாகி நார்மல் ஆடைக்கு வந்து விடுவோம். பிறகு 7 இரவு அல்லது 8 காலை துல்ஹஜ் மாதம் ஹஜ்ஜுக்காக தனி இஹ்ராம் கட்டி ஹஜ்ஜு செய்வோம். இதற்கு பெயர் தமத்தோ. அதனால நாம மற்ற 2 வகையை நான் விவரிக்கல, உங்களை குழப்பத்தில் ஆழ்த்துவதற்கு நான் விரும்பவில்லை. இப்போ நாம் செய்ய போகிற ஹஜ்ஜுக்கு பேர் ஹஜ்ஜே தமத்தோ. ஹஜ்ஜே தமத்து எங்கிருந்து துவங்குகிறது என்றால், அன்பிற்குரியவர்களே, இஹ்ராமில் இருந்து தான் துவங்கும். இஹ்ராம் கட்டி நாம் ஹஜ்ஜுக்கு புறப்படுவதற்கு முன்னால் சில விஷயங்களை செய்து கொள்ள வேண்டும். கொஞ்சம் நல்லா நடந்து பழகி கொள்ள வேண்டும். அதுக்கு பெண்கள் கொஞ்சம் நடந்து பழகுங்கள், நிறைய நடக்க வேண்டியிருக்கிறது. அதே போல நிறைய பொருட்களை நாம் வாங்கி வைப்பதோடு பொறுமையையும் சேர்த்து வாங்கி வைத்துக் கொள்ள வேண்டும். ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து இங்கிருந்து செல்லுகிற போதே உறவுகளிடத்திலே இணக்கமாகி, ஏனென்றால் துவாக்கள் கபூலாக வேண்டுமானால் உறவுகளோடு சேர்ந்திருக்க வேண்டும். இதெல்லாம் இங்கே செஞ்சுட்டு அல்லாஹ்வினுடைய அருளால் இஹ்ராம் கட்டுவதற்கு முன்னால் நாம் தலைக்கு என்ன சேர்த்துக்கலாம்? மாஷா அல்லாஹ். இஹ்ராம் கட்டுவதற்கு முன்னால் செய்ய வேண்டிய வேலை, அழுக்கு சேருகிற அமைப்பில் நிகம் இருந்தால் அந்த நிகத்தை வெட்டி கொள்ள வேண்டும். இஹ்ராம் கட்டுறதுக்கு முன்னாடி நிகத்தை வெட்டி கொள்ள வேண்டும். உடம்பில் இருக்கிற உபரியான ரோமங்களை களைந்து கொள்ள வேண்டும். சுத்தமாக குளித்து விட்டு இஹ்ராம் கட்ட வேண்டும். இஹ்ராம் கட்டுறதுக்கு முன்னாடி என்ன தேய்ச்சிக்கலாம்? நறுமணம் பூசிக்கலாம். உடம்புல நறுமணம் இருந்தால் தப்பில்லை. இது இஹ்ராம் கட்டுவதற்கு முன்னாள். 2 ரக்காத் தொழுது விட்டு, இஹ்ராமினுடைய சுன்னத் 2 ரக்காத் தொழுது விட்டு, தொழுது சலாம் கொடுத்துட்டாவே தல்பியா ஸ்டார்ட் ஆகிவிடும். இந்த தல்பியா எதுவரை இருக்கும்? உம்ராவினுடைய தல்பியா எதுவரை இருக்கும் என்றால், காபத்துல்லாவை பார்க்கிற வரை இருக்கும். இந்த தல்பியாவினுடைய சட்டம் என்ன? எப்பயுமே தல்பியா ஓதிட்டு இருக்கணுமா அப்படின்னா அது தேவையில்லை. ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு மாறினால் குறைந்தது 3 முறை தல்பியா ஓதிக்கொள்ள வேண்டும். ஃப்ளைட்டில் ஒரே இடத்துல உட்காந்துருக்குறோம், தூங்கலாம், ஸலவாத் ஓதலாம், குர்ஆன் ஓதலாம், கெட்ட பேச்சுக்கள் பேசக்கூடாது, இது கூடாது. ஆனால் தல்பியா ஓதிக்கிட்டே இருக்கணுமா? ஓதுறது சிறப்பு. குறைந்தது 3 முறை ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு மாறினால் தல்பியா சொல்லிக் கொள்ள வேண்டும். எதுவரை தல்பியா சொல்ல வேண்டும்? இஹ்ராம் கட்டினதுல இருந்து ஆரம்பிச்சு எது வரைக்கும்? காபத்துல்லாவை பார்க்கிற வரை தல்பியா இருக்கிறது. இஹ்ராம் ஆண்களுக்கான இஹ்ராம் மேலாடை, கீழாடை, வெள்ளாடை, உள்ளாடைகள் இருக்கக்கூடாது. அதனால ஆண்கள் இப்ப இருந்தே ஒரு வாரம் 10 நாள் ட்ரைனிங் எடுத்துக்கணும், இல்லாட்டி கொஞ்சம் அனீசியாக இருப்பதை போல இருக்கும். அப்ப பெண்களுக்கான இஹ்ராம் என்று தனியாக இல்லை, அவர்களுடைய நார்மல் ஆடை தான் பெண்களுக்கு இஹ்ராம். தலை முடி தெரியாமல் மறைத்துக் கொள்ள வேண்டும். பெண்களுக்கான இஹ்ராம் கட்டிவிட்டால் ஆண்கள் தலையை மறைக்கக்கூடாது, காலை மறைக்கக்கூடாது. நிறைய பேர் சாக்ஸ் போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க, இது கூடாது.
பெண்கள் முகத்தை மறைக்கக்கூடாது, காலை மறைக்கக்கூடாது, அவங்களும் சாக்ஸ் போடக்கூடாது. அதே மாதிரி இஹ்ராம் கட்டிவிட்டால் தையல் ஆடை அணியக்கூடாது. தைத்த ஆடைகள், நறுமண பொருட்களை, அதே நேரத்தில் பேஸ்ட் போடலாமா? பேஸ்ட் போடலாமா? போடலாம் பேஸ்ட். அதே நேரத்தில் மிஸ்வாக் செய்து கொள்வது சிறப்பு. அதே மாதிரி பிரியாணி சாப்பிட்டுட்டு இருப்பார், ஏர்போர்ட்டில் ஃப்ளைட்டில் போகும்போது பிரியாணி கமகமன்னு வாடை வரும். அஜரத்து வாடை வந்துருச்சே அப்படின்னா பிரியாணி சாப்பிடலாமா? சாப்பிட்டுக்கலாம். அல்ஹம்துலில்லாஹ். தெரியாமல் நாம் எப்பயுமே சோப்பு போட்டு பழகியிருப்போம். அங்கே போன உடனே சோப்பை எடுத்து என்ன செஞ்சிடுறது? அப்படி செஞ்சிட்டோம்னா தெரிஞ்சு செஞ்சாலும் தெரியாமல் செஞ்சாலும் ஒரு ஆடு கொடுக்க வேண்டி வந்துடும். அதனால் நாமே கொஞ்சம் பார்த்து உஷாராக இருக்க வேண்டும். அதே மாதிரி முடிகளை பிடுங்குவது, நெகங்களை வெட்டுவது, நெகங்களை கடிப்பது இதெல்லாம் கூடாது. காதல் பேச்சு பேசுவது, மனைவி இடத்திலே காமத்தை தூண்டும் பேச்சுக்களை பேசுவது, இது எல்லாம் ஹராம். எதெல்லாம் ஹலாலா இருந்துச்சோ ஹராம் கட்டிய பிறகு இதெல்லாம் ஹராமாகிவிடும். ஹராம் கட்டியதற்கு பிறகு அல்லாஹ்வினுடைய அருளால் அங்கு செல்லுகிற அந்த பயண ஏற்பாடுகளை எல்லாம் முடித்து கொண்டு ஃப்ளைட்டில் போய் அங்கே இறங்கி, முதல்லலாம் நாங்கள் ஒரு 10 மணி நேரம் எல்லாம் ஜித்தாவில் இருந்தது உண்டு. இப்போ அப்படிலாம் இல்லை, ஒரு 3 மணி நேரத்தில் ரூமுக்கு போயிடலாம். அவ்வளவு வசதிகளை செய்து வைத்திருக்கிறார்கள். காரணம் என்ன தெரியுமா? நாம் எல்லாம் அல்லாஹ்வின் விருந்தாளிகள், ரப்பின் விருந்தாளிகள். சாதாரணமாக ஒரு பெரிய மனிதனின் விருந்தாளியாக சென்றாலே என்ன வரவேற்பு இருக்கும் இல்லையா? அல்லாஹ்வின் விருந்தாளியாக செல்லுகிற போது ஒரு காலத்திலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை கைவிட்டு விட மாட்டான். அங்கே போய் ஆசுவாசமாயிட்டு, ரூமில் போய் ஆசுவாசமாயிட்டு உம்ராவுக்கு செல்ல வேண்டும். செல்லுகிற போது தலை குனிந்தவர்களாய், பணிந்தவர்களாய், இந்த பைத்தக அலீம் வவஜ்ஹக கரீம் வஅன்த யா அல்லாஹ் ஹலீமுன் கரீமுன் அலீமுன் துஹிப்புல் அஃவ ஃபஅஃபு அன்னி. அல்லாஹ், இந்த இடத்திலே கால் வைக்க தகுதி இல்லாதவன் வந்திருக்கிறேன், பாவ மூட்டைகளை சுமந்தவன் வந்திருக்கிறேன், என்னை நீ மன்னித்து விடு ரப்புல் ஆலமீனே. உன்னுடைய மன்னிப்பை நான் எதிர்பார்த்து வந்திருக்கிறேன் ரப்புல் ஆலமீன். மாலிக் இப்னு தீனார் ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹ் ஹஜ்ஜுக்கு வருகிற போது ஒட்டகத்தினுடைய கடிவாளத்தை பிடித்து கொண்டு நடந்து வருகிறார்கள். ஒருத்தர் கேட்டாரு, ஏங்க ஒட்டகத்து மேலே ஏறி வரலாம்ல, ஏங்க நடந்து வர்றீங்க? ஓடிப்போன அடிமை எஜமானனை பார்க்க வருகிற போது தலை நிமிர்ந்தா வருவான். ஓடிப்போன அடிமை எஜமானனை பார்க்க வருகிற போது தலை குனிந்துதானே வருவான். பாவம் செய்த அடிமைகள் அங்க 2 சொட்டு கண்ணீர் விட்டு தலை குனிந்தவர்களாய் காபாவை முழுமையாக பார்க்கிற வரை தலை குனிந்து செல்ல வேண்டும். 79ஆம் நம்பர் கேட், 1ஆம் நம்பர் கேட், இந்த 2ல் ஏதாவது ஒரு கேட் வழியாக தான் நம்ம போவோம். அப்ப தலை குனிந்து போய் முழுமையாக எங்கு காபத்துல்லா தெரிகிறதோ அந்த இடத்திலே நின்று காணக்கண் கோடி வேண்டும் காபாவை என்று சொல்லுவார்களே, அந்த காபாவை பார்த்தவுடன் கண் சிமிட்டாமல் கேட்கிற எல்லா துவாக்களும் கபூல். அப்ப அங்க என்ன கேட்கறது? முதல்ல போற ஆட்கள் அந்த பெருமிதத்தில் என்ன கேட்பதுன்னே தெரியாமல் தடுமாறி போவார்கள். அடிக்கடி போறவங்களுக்கு பிரச்சனை இருக்காது, ஆனா ஃபர்ஸ்டா போறவங்களுக்கு அதை பார்த்த பிரமிப்பு, எல்லோரையும் பிரமிக்க வைக்கிற ஆற்றல் காபத்துல்லாவுக்கு உண்டு. அங்க நம்முடைய இமாம்கள் சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹ் காபத்துல்லாவை முதலிலே பார்த்தவுடன் என்ன கேட்டார்கள் தெரியுமா? யா அல்லாஹ், இனிமேல் நான் என்னென்ன ஹலாலை எல்லாம் கேட்கிறேனோ அது முழுவதையும் கொடுத்து விடு. ஹோல்சலா. இமாமுனா ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி தஆலா, நான் இந்த பூமிக்கு வருவதற்கு காரணமாக இருந்த என் பெற்றோர்களுக்கு சொர்க்கத்தை நசீபாக்கி கொடுத்து விடு. இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி தஆலா, காபாவின் கண்ணியத்தை பாதுகாப்பவராக ஆக்கி கொடுத்து விடு. இங்கே வந்து நான் பாவம் செஞ்சிடக்கூடாது. அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி தஆலா, நல்லோர்களின் தொடர்பை கொடுத்து விடு.
அங்கே போனதுக்கு பின்னாடி இறைநேசர்களை சந்திக்கிற அந்த நல்ல தொடர்பை கொடுத்து விடு. நாம் நாளையுமே சேர்த்து கேட்டுறலாமே, கணிச்சு விட்டாமல் நாளையுமே சேர்த்து அல்ல நான் என்னென்ன ஹலால கேட்குறேனோ எல்லாத்தையும் கொடுத்துட்டு பெற்றோர்களுக்கு சொர்க்கத்தை நசீபாக்கி கொடுத்து விடு. இங்கு பாவம் செய்யாமல் என்னை பாதுகாத்துக் கொள்ற போல ஆலமீனே, நல்லோர்களின் தொடர்போடு என்னை ஊருக்கு திருப்பி அனுப்புறப்பே. அது எல்லாம என்னென்ன கேட்கணுமோ எல்லாத்தையும் கேட்கணும். காபாவை பார்த்து அந்த மத்தாஃப் நின்று உலகத்தில் தவாப் செய்கிற இடம் ஒன்றே ஒன்றுதான். அது அங்கே மட்டும்தான். உலகத்தில் வேற எந்த பள்ளியையும் தவாப் செய்ய முடியாது. கேட்டுட்டு நம்ம எஹராம் ஆடையை இழுத்திபா செய்து கொள்ள வேண்டும். இழுத்திபா என்ன? நம்ம எஹராம் ஆடை, யாராவது எஹராம் ஆடை இருக்கா? இந்த துண்டை கொடுங்களேன். நம்ம நார்மலாக இப்படி தான் போட்டிருப்போம். எஹ்ராமுடைய ஆடை இப்படி தான் போட்டிருப்போம் மேலே. நம்ம காபத்துல்லாவை பார்த்து துவா செய்தவுடன் இழுத்திபா செய்து கொள்ள வேண்டும். இழுத்திபான்னா வலது தோல்புஜம் தெரிய வேண்டும். அதான் இழுத்திபா, வலது தோல்புஜம் தெரிய வேண்டும். துவா செஞ்சுட்டு ஹஜருல் அஸ்வதிலிருந்து தவாஃபை ஆரம்பிக்க வேண்டும். 3 சுத்து ரமல் செய்ய வேண்டும். லேசா இப்படி போகணும். கூட்டமாக இருந்தால் போகணுங்கிற அவசியம் இல்லை. இல்லாட்டி ரமல் செய்வது சுன்னா, ஓடக்கூடாது. நான் திருப்பி கேட்பேன். இது கிளாஸுக்கு பயானுக்கு வித்தியாசம் என்னன்னா, பயானில் திருப்பி கேட்க மாட்டாங்க, இங்கே திருப்பி கேட்கப்படும். அப்போ யாராம் கட்டிடுவோம், இங்கேயே தொழுது யாராம் கட்டிடுவோம், காபத்துல்லாவை போய் பார்ப்போம். பார்த்த உடனே என்ன செய்யணும்? துவா செய்யணும். ஐம்மாக்கள் கேட்ட துவாக்களை துவா செய்வோம். நாம் மனசில் அல்லாஹ் போட்டதையெல்லாம் கேட்போம். அதற்கு பிறகு ஹஜருல் அஸ்வதிலிருந்து நம்முடைய தவாஃபை ஆரம்பிப்போம். உலகத்தில் எல்லா அமல்களும் வலது பக்கத்திலிருந்து துவங்கும். ஒரே ஒரு அமல் மட்டும்தான் இடது பக்கத்திலிருந்து துவங்கும். அதுதான் தவாஃப். இடது பக்கம் தான் சுற்றி வரணும். அஜரத்து பயானில் சொன்னாங்கல்ல, அந்த இமாம் வலது பக்கத்தில் சுத்த ஆரம்பிச்சாராம். வலது பக்கம் கிதாபு படிக்கலவும் தான். அது எப்படி இருக்கு? இடது பக்கத்துல இருந்து சுத்தணும் இருக்கு. ஏன் வலது பக்கத்தில் இமாமுக்கே சொல்லி கொடுத்தாங்களாம். அஜரத்து சொன்னது இன்னும் அவங்க சொன்னது நினைவில் இருக்கிறது. அல்லாஹு அக்பர். அன்பிற்குரியவர்களே, ஏன் தெரியுமா இடது பக்கம் சுத்தணும்? காபத்துல்லாவும் மனிதனுடைய உள்ளம் வலது பக்கம் இருக்கா இடது பக்கம் இருக்கா? கல்பு. இதுதான் அரிசுல்லா. அரிசுல்லா பைத்துல்லாவோடு சேர்ந்திருக்க வேண்டும் என்பதற்காக இதயமும் காபாவும் ஒட்டி இருக்க வேண்டும். அதனால தவாஃப் எப்பயுமே பக்கத்தில் சுற்றுவது சிறந்தது. ரொம்ப தூரத்தில் சுத்துறதை விட அருகில் சுற்றுவது சிறந்தது. அல்லாஹு அக்பர். 7 சுற்று. ஹஜருல் அஸ்வதிலிருந்து ஆரம்பித்து திருப்பி ஒரு தடவை வந்துட்டாக்கா ஹஜருல் அஸ்வதுக்கு வந்தால் ஒரு சுற்று. 7 சுற்றுக்களை சுற்ற வேண்டும். அதற்கு பிறகு மக்காமே இப்ராஹிமுக்கு அருகிலே நின்று 2 ரக்காத்து தொழ வேண்டும். ஹனஃபி மதுஹப்ல வாஜிபு, ஷாஃபி மதுஹப்ல சுன்னா. அதனால பொதுவாக தவாஃபுடைய தொழுகை 2 ரக்காத் தொழுகிறேன் என்று தொழுது கொள்ள வேண்டும். தொழுது முடிச்சுட்டு வயிறு நிறைய ஜம்சம் தண்ணீர் குடிக்க வேண்டும். அந்த நேரத்தில் தான் சைத்தான் போடுவான். பக்கத்தில் ஒருத்தர் சொல்லுவார், நிறைய தண்ணி குடிக்காத ஒன்றுக்கு வரும்னு. அங்கே என்ன நினச்சி குடிக்கிறோமோ அதுதான் நடக்கும். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், நிறைய குடிக்க வேண்டும் என்று குடித்தால் எந்த பிரச்சனையும் இல்லை. ஒன்றுக்கு வரும்னு நினச்சி குடிச்சு அடுத்த கொஞ்ச நேரத்திலே பாத்ரூம் போயிடுவார். அதனால வயிறு நிறைய ஜம்சமை குடிக்க வேண்டும். சஃபா மர்வாவுக்கு சை செய்ய வேண்டும். சஃபாவிலிருந்து மர்வா ஒரு சுற்று, மர்வாவிலிருந்து சஃபா 2வது சுற்று. ஒரு ரவுண்டு என்பது 2 சுற்று. இப்போ 3 ரவுண்டு. சஃபாவில் ஆரம்பித்து மர்வாவில் முடிக்க வேண்டும். இந்த சை செய்கிற போது மைலைனுல் அஹ்லரைன் என்ற ஒரு பகுதி இருக்கிறது. மைலைனுல் அஹ்லரைன் பச்சை விளக்கு பகுதி. அதில் லேசாக தொங்கோட்டம் போத வேண்டும். ஓட்டப்பந்தயத்தில் ஓடின மாதிரி ஓடக்கூடாது. ஆண்கள் ஓட வேண்டும், பெண்கள் ஓடி வரக்கூடாது.
சஃபாவிலிருந்து மர்வாவுக்கு சையை முடித்து விட்டால் நிறைய பேர் அங்கேயே முடிவெட்டி கொண்டிருப்பார்கள். அது கூடாது. மாறாக சலூனுக்கு சென்று ஆண்கள் மொட்டையடிக்க வேண்டும், பெண்கள் அறையிலே சென்று சுண்டு விரலில் முடியை சுருட்டி வெட்டி கொள்ள வேண்டும். வெட்டினால் இஹ்ராமிலிருந்து கலைந்து விடலாம், நம்ம நார்மல் ஆடைக்கு வந்து விடலாம். உம்ரா என்பது இதுதான். முதல்ல என்ன செய்வோம்? இங்கிருந்து குளித்து இஹ்ராம் கட்டிவிட்டு, பெண்களுக்கு குளிக்க முடியாத சூழல் ஏற்பட்டிருக்கிறது, காய்ச்சல் ஏற்பட்டிருக்கு அல்லது மாதவிலக்காக இருக்கிறது, குளித்துக் கொள்ளலாம். இஹ்ராமினுடைய நியத்து செய்து கொள்ள வேண்டும். நிறைய மசாயில் அங்கே தான் பிரச்சனை வருது. இங்கிருந்து தொடக்காக அங்கே வருவார்கள் மாதவிலக்கோடு, ஆயிஷா பள்ளிக்கு போகணுமான்னு கேட்பாங்க. போக தேவையில்லை, இங்கேயே நம்ம நியத் பண்ணியாச்சு. அதனால் அங்கே சுத்தமானதற்கு பிறகு அவர்கள் காபத்துல்லாவுக்கு தவாஃபுக்கு செல்ல வேண்டும். அதனால் நியத்து இங்குதான் செய்ய வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ். அன்பிற்குரியவர்களே, யாராம் கட்டிடுவோம், அங்கே போய் காபாவை பார்த்து துவா செய்வோம், 7 சுற்று தவாஃபு, 2 ரக்காத்து தொழ வேண்டும், ஜம்சமை குடிக்க வேண்டும், சஃபா மர்வா சஹி செய்ய வேண்டும், மொட்டையடிக்க வேண்டும். தவாஃப் உம்ரா முடிந்துவிடும். அதுக்கு பிறகு ஒரு 15 நாள் 20 நாள் அங்கு இருப்பீர்கள் அல்லவா? ஒவ்வொரு இடத்தினுடைய கண்ணியம் கருதி அங்கே என்ன செய்ய வேண்டும், இதைத்தான் நீங்கள் புரிய வேண்டும். முதல்ல நீங்க பார்த்த காபத்துல்லா, அதனுடைய ஆற்றல் என்ன என்பதை மனதுக்குள் கொண்டு வர வேண்டும். காபா சாதாரணமானதா? அல்லாஹ்வினுடைய ஆலயம். அவ்வள பைத்தின் உதியலின் நாசில் அல்லதி பி பக்கத்த முபாரக்கா. மக்காவை அல்லாஹ் பரக்கத் என்று சொல்லுகிறான். தமிழில் ஒரு வரியில் சொல்ல முடியாத வார்த்தை பரக்கத். அபிவிருத்தி தவறு, கூடுதல் தவறு, பெருகுதல் தவறு, அதிகமாகுதல் தவறு. பரக்கத் என்றால் ஒன்று ஒன்றாகவே இருக்கும், 1,00,000 வேலையை பார்க்கும். இதுதான் பரக்கத். ஒன்று ஒன்னாத்தான் இருக்கும். நிறைய உதாரணம் சொல்ல முடியும். நான் அடிக்கடி சொல்லுகிற உதாரணங்களில் ஒன்று, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு பள்ளிவாசலுக்குள்ள உட்கார்ந்துருப்பாங்க. கடுமையான பசி. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு யாராவது வீட்டுக்கு அழைத்து சென்று விருந்து கொடுப்பார்களா என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிற போது அபூபக்கர் ரலியல்லாஹு உள்ள வருவாங்க. இக்ரிஅனி அபூபக்கர், அபூபக்கரே வீட்டுக்கு கூட்டிட்டு போய் விருந்து கொடுங்கம்பாங்க. இக்ரிஅனிங்கிறதுக்கு இன்னொரு அர்த்தமும் இருக்கு, ஓதி காட்டுங்கிற அர்த்தமும் இருக்கு. பள்ளிவாசலுக்குள்ள உட்காந்து கேட்ட உடனே அபூபக்கர் ரலியல்லாஹு மாத்தி புரிஞ்சுக்கிட்டு ஓதித்தான் காட்ட சொல்றாரு போல தெரியுதுன்னு பக்கத்துல உட்காந்து பக்கராவை ஓதி காட்டினார்கள். பக்கரா எத்தனை ஜுசு? 2.5 ஜுசு. பசியோடு இருப்பவர்களுக்கு 2.5 ஜுசு ஓதி காட்டினா எப்படி இருக்கும்? மயக்கமே வந்துருச்சு, எந்திரிச்சு போயாச்சு ஓதிட்டு. அடுத்து உமர் ரலியல்லாஹு வந்தாங்க. இக்ரிஅனி யா உமர், நீங்களாவது. உமர் ரலியல்லாஹு மாத்தி புரிஞ்சுட்டு பக்கத்துல உட்கார்ந்து ஆல இம்ரான் ஓதி காட்டினார்களாம். ஏறத்தாழ 1 ஜுசு. எந்திரிச்சு போன உடனே ரசூலுல்லாஹ் வந்துகிட்டு இருக்கிறாங்க. அபூ ஹுரைரா பயந்து போயிட்டாங்க. 4-5 சூரா தெரிஞ்ச ஆளுங்க தெரிஞ்சதெல்லாம் ஓதி காட்டிருச்சு, 30 ஜுசுவும் வருகிறது. இக்ரிஅனின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் பிஸ்மில்லான்னு ஆரம்பிச்சு 30ஐ முடிச்சா ஜனாசா தான் என்று எண்ணிக்கொண்டு இக்ரிஅனி யா ரசூலல்லாஹ். பெருமானார் சிரிக்கிறார்கள். நான் அபூபக்கர் ரலியல்லாஹுவை போன்று பக்ராவையோ உமர் ரலியல்லாஹுவை போன்று ஆல இம்ரானையோ ஓதி காட்ட மாட்டேன், எனக்கு பின்னால் வாருங்கள், உணவு தருகிறேன். வீட்டுக்கு போனால் ஆயிஷா ரலியல்லாஹு சொல்கிறார்கள், வீட்டிலே 1 கிளாஸ் பால் இருக்கிறது என்றார்கள். அந்த பாலை கொடுங்கள். 1 கிளாஸ் பாலை கொண்டு வரும்போது அபூ ஹுரைரா ரலியல்லாஹுவுக்கு என்ன ஆனந்தம்! ரசூலுல்லாஹ் தனக்கு தருவார்கள் என்ற ஆனந்தத்தோடு வருகிறார்கள். பெருமானார் சொன்னார்கள், அபூ ஹுரைரா, உம்மை போன்றே திண்ணை தோழர்கள் 80 பேர்கள் பசியோடு இருக்கிறார்கள், எல்லோரையும் அழைத்து வாருங்கள். ரசூலுல்லாஹ் 1 கிளாஸ் பால் இருக்கிறது, 80 பேரை அழைக்கிறீர்களே, அழைத்து வாருங்கள். அபூ ஹுரைரா தந்திரம் செய்தார்கள். 80 பேர்த்தை கூட்டிட்டு வந்துட்டு மொதல் ஆளா தான் நின்ட்டாங்க. பாலை கொடுத்தா முழுசா குடிச்சிட்டு கிளாஸை கொடுத்துட வேண்டியதுதான் என்ற எண்ணத்தோடு முதலில் வந்து நிற்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளத்தை பார்க்கிற ஆற்றல் படைத்த நாயகம். அபூ ஹுரைரா கொஞ்சம் இந்த பக்கம் வாங்க, 80 பேர் குடிச்ச உடனே குடிக்கலாம் வந்து நிற்கிறாங்க. 80 பேரும் குடித்தார்கள். 1 கிளாஸ் பால் அப்படியே இருந்தது. அபூ ஹுரைரா குடிக்கிறார்கள், மீண்டும் குடிக்கிறார்கள், மீண்டும் குடி. 4வது தடவை வயிற்றில் இடமில்லை நாயகமே, வயிறு நிரம்பி விட்டது ரசூலே.
ஒன்று ஒன்றாகவே இருந்தது. 80 பேர்களின் பசி அகற்றியது. இதுதான் பரக்கத். இந்த பரக்கத்தை காபாவிலே நாம் அனுபவிக்க போகிறோம். ஒரு ரக்காத்துக்கு 1,00,000. தாய்மார்களே, அங்கு போய் ஒரு குர்ஆன் முடிங்க, 1,00,000 குர்ஆன் முடித்த நன்மை. வாழ்க்கையில் 1,00,000 குர்ஆன் ஓத முடியுமா? ஒரு நோன்பு வையுங்கள். நான் பார்க்கிறேன், வருடம் பார்க்கிறேன், ஆண்களை விட பெண்கள் திங்கட்கிழமை வியாழக்கிழமை எல்லாம் நோன்பு. என்ன கேட்டக்க நோன்பு, ஒரு நோன்பு 1,00,000 நோன்பு. அதை விட பெரிய பரக்கத் என்ன இருக்க முடியும்? ஒரு சுப்ஹானல்லாஹ் 1,00,000, ஒரு அல்ஹம்துலில்லாஹ் 1,00,000, ஒரு ரூபாய் தர்மம் 1,00,000. அப்ப எவ்வளவு பெரிய பரக்கத்! காபா என்பதே பரக்கத். அது மட்டுமல்ல, நாம் பார்க்கிற இந்த காபத்துல்லா இருக்கிறதே, ஒரு நாளைக்கு 120 ரஹ்மத் அங்கே இறங்குகிறது. நம்ம ரஹ்மத்துன்னு ஈஸியா கேள்விப்பட்டிருக்கிறோம், அல்லது மனைவிக்கு பேர் ரஹ்மத்துன்னு வச்சிருக்கிறோம். ரஹ்மத்துன்னா என்ன? உலகத்தில் இருக்கிற எல்லா நபிமார்களும் அல்லாஹ்விடத்தில் கேட்டது எதைத்தான்? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க, ரப்பனா தலம்னா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா, யா அல்லாஹ் நீ ரஹ்மத்து செய்யவில்லை என்றால் நான் நஷ்டவாளியாகி விடுவேன். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க, இல்லம் தக்ஃபிர் லி வ தர்ஹம்னி வ அகும் மினல் காசிரீன். இஸ்மாஈல வ இத்ரீஸ வ தல்கிப்லி குல்லும் மினஸ் ஸாபிரீன் ஃபஅத்கல்நாஹும் பிரஹ்மத்தினா. எல்லாம் கேட்டு கடைசியில் ரசூலுல்லாஹ் கேட்டு ரஹ்மத்துல்லில் ஆலமீன் ரசூலுல்லாஹ் பேர் வச்சுட்டான்ல. அப்போ உலகத்தில் எல்லாம் கேட்ட அந்த ரஹ்மத்து, அந்த பவர் ஹவுஸ் காபத்துல்லா தான். ஒரு நாளைக்கு 120 ரஹ்மத்து காபாவிலே இறங்குகிறது. அதிலே 60 ரஹ்மத்து தவாஃப் செய்யக்கூடியவர்களுக்கு கிடைக்கிறது. தொழக்கூடியவர்களுக்கு 40 ரஹ்மத் பாஸ் ஆகிறது. காபாவை பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு 19 ரஹ்மத்து செல்கிறது. மிச்சம் எத்தனை ரஹ்மத் இருக்கிறது? ஒரே ஒரு ரஹ்மத்து தான் உலகத்தில் இருக்கிற அத்தனை லட்சம் பள்ளிகளுக்கும் செல்கிறது. ஒரு ரஹ்மத், அது இமாமின் வழியாக தொழக்கூடியவர்களுக்கு பாஸ் ஆகிறது. தொழக்கூடியவர்கள் யாரையெல்லாம் சந்திக்கிறார்களோ அவர்களுக்கு ரஹ்மத்து செல்கிறது. இதனால் உலகம் சுபிட்சமாக இருக்கிறது. ஒரு ரஹ்மத்தால் உலகம் சுபிட்சம் என்றால் 119 ரஹ்மத்துக்களையும் அனுபவிக்க வேண்டும். காபாவிலே சென்று தவாப் செய்கிற இடம் மத்தாஃபிலே காபாவை பார்த்து தொழுவதை போல அங்கேயும் போய் மொண்டி பிக்கிற காலில் விழுகிற மாதிரி விழுகக்கூடாது. எங்கேயாவது ஒரு இடத்துல இருந்து தொழுகக்கூடாது. வாங்க சொல்றதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே போயிட்டா காபாவை நேரடியாக பார்த்து தொழுது கொள்ளலாம். அல்லாஹ் அக்பர். அதை செய்பவர்களாக நாம் மாற வேண்டும். அப்ப காபாவில் அனுபவிச்சு இந்த மத்தாஃப் தவாப் செய்கிற இடம் இருக்கா இல்லையா, அந்த இடத்துல காலடி வைத்தாலே பாவங்கள் உறிஞ்சப்பட்டு அன்று பிறந்த பாலகனாக அவன் மாறி போகிறான். அன்று பிறந்த பாலகனாக அவ்வளவு ஆற்றலை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த இடத்திற்கு வைத்திருக்கிறான். என்ன கேட்டாலும் கிடைக்கும். நான் ஒரு அனுபவத்தை சொல்லுவேன். ஒரு 10-12 ஆண்டுகளுக்கு முன்னால் எல்லாரும் அல்லாட்ட மத்தாப்பில் என்னென்னமோ கேட்டுட்டு போகிறாங்க. ஒரு சின்ன புள்ள, 3 வயசு புள்ளைய தூக்கி தோளில் போட்டு ஒருத்தர் வர்றாரு. அந்த புள்ள தகப்பனார்கிட்ட கேட்குது, எனக்கு சாக்லேட் வேணும்னு கேட்குது. அப்போ அவர் அல்லாட்ட கேளுமான்ட்டார். அந்த பிள்ளை, யாழ்லா சாக்லேட் கொடு. தவாப்புக்கும் சாக்லேட்டுக்கும் சம்மந்தம் இருக்கா? வெளியே போய் ஒரு 1/2 கிலோமீட்டர் போனால் தான் சாக்லேட்டே வாங்க முடியும், இல்லாட்டி வாங்க முடியாது. அந்த பிள்ளை கேட்டே வருது. ஒரு 6 சுற்று முடிந்திருக்கும் என்று நான் நினைக்கிறேன். ஒரு ஈரானிய பெண்மணி பவுச்சு நிறைய சாக்லேட்டை கொடுத்து விட்டு சென்றது. அந்த பிள்ளை எத்தனை சாக்லேட்டுங்கிற வார்த்தையை சொல்லுச்சோ அவ்வளவு சாக்லேட் எல்லாம் கொடுத்தான் போல தெரியுது. கேட்டதெல்லாம் கிடைக்கும். அப்ப கேட்பதில் நாம் நிராசையாகிவிடக்கூடாது. அல்லாஹ்ட்ட கேட்கிற நம்ம துவாவை அல்லாஹ் ஏத்துக்க மாட்டானா அப்படிங்கிற நிராசை அந்த வளாகத்தில் எங்குமே வந்து விடக்கூடாது. எவன் நிராசை அடைகிறானோ அவன் தான் பெரும் பாவி. அதனால அல்லாஹ்ட்ட கேட்டுக்கிட்டே இருக்கும்.
ஹஜருல் அஸ்வதிலிருந்து தான் நம்முடைய தவாஃப். ஹஜருல் அஸ்வத் எப்படிப்பட்ட இடம்? நம்ம போனோன்னு அப்படி ஹஜருல் அஸ்வதினுடைய மகத்துவம் தெரிந்தால் தானே அந்த இடத்திற்கு செல்லுகிற போது எப்படி நடக்க வேண்டும் என்று தெரியும். உலகத்திலே சொர்க்கத்தின் பொருள் ஒன்று இருக்கிறது என்றால் அது ஹஜருல் அஸ்வத் தானே. நம்ம சொர்க்கத்தில் ஏதாவது ஒரு பொருளை பார்த்துருக்கிறோமா? சொர்க்கத்து பொருளை உலகத்திலே கண்டிருக்கிறோமா? சொர்க்கத்தின் பொருள் அது மட்டுமல்ல, எல்லோருடைய பாவங்களையும் உறிஞ்சும் கல். கல்லுக்குன்னு ஆற்றல் இருக்கு இயற்கையிலேயே. இந்த கல் நிறைய கால் வைக்காதீங்க, மொசைக் அப்படி இருக்கும் இப்படி இருக்கும்பாங்க. கிரைனைட்டில் கால் வைக்காதீங்க, கால் வலி வரும்பாங்க. சில கற்கள் காலுக்கு பலத்தை தரும் என்பார்கள். சில கல்லை தூக்கி மாட்டின் முதுகிலே வைத்தால் பால் சுரக்கும் என்பார்கள். ராசிக்கல் என்று சொல்லி ராசி மோதிரம் போடுகிறார்கள். அப்ப கல்லுக்கு என்று ஒரு ஆற்றல் இருக்கிறது. ஹஜருல் அஸ்வதின் ஆற்றல் எல்லா பாவங்களையும் உறிஞ்சிவிடும். அப்ப சஹாபாக்கள் கேட்டாங்க ரசூலுல்லாஹ்ட்ட, அப்படின்னா இந்த கல்லுக்கு என்ன விலைன்னு கேட்டாங்க. நாம இருந்தா கேட்போமா இல்லையா? ஒவ்வொரு கல்லுக்கு ஒரு விலை இருக்கா இல்லையா? அப்ப ஹஜருல் அஸ்வதின் விலை எவ்வளவு? வமா சமனுஹா. பெருமானார் சொன்னாங்க, அத்துன்யா வமா ஃபீஹா. அல்லாஹு அக்பர். ஹஜருல் அஸ்வதுக்கு காசு எவ்வளவு தெரியுமா? கோயம்புத்தூருக்கு ஒரு விலை போடுங்க. கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய இந்த முழு நிலப்பரப்புக்கும் விலை போட்டால் எவ்வளோ கொடுக்கலாம்? ஒரு சைபரை ஒன்று போட்டு எத்தனை சைபர் போடலாம்? சும்மா சொல்லுங்களேன். போட்டுக்கிட்டே போகலாம். கோயம்புத்தூருக்கே எப்படின்னா துன்யாவுக்கு போடுறதா இருந்தா நம்ம ஆயுசு முடிகிற வரைக்கும் போடலாம். பெருமானார் சொன்னார்கள், அத்துன்யா வமா ஃபீஹா. துன்யாவில் இருக்கிற எல்லா பொருட்களை விட ஹஜருல் அஸ்வத் சிறந்தது. அப்ப நம்ம போற இடம் அந்த ஹஜருல் அஸ்வதினுடைய மகிமை என்ன என்பதை புரிய வேண்டும். மா மஸ்ஸஹு துஆஹா இல்லா ஷுஃபிஅ. என்ன பிரச்சனையாக இருந்தாலும் அங்கே கேட்டால் அல்லாஹ் ஷிஃபாவை தருகிறான். இதையெல்லாம் தாண்டி யமீனுல்லாஹி ஃபில் அர்ள், அல்லாஹ்வுடைய கரத்தில் யாருக்காவது முசாஃபஹா செய்ய ஆசை இருக்கிறதா? ஹஜருல் அஸ்வதை தொட்டுக் கொள்ளுங்கள். இன்னலகு லிசானன் வஷஃபத்தைன். நாளை மறுமையிலே நாம் ஹஜ்ஜுக்கு வந்ததற்கு சாட்சி சொல்லுகிற கல். அல்லாஹ் அதற்கு ஒரு நாவும் 2 உதடும் கொடுப்பான். யாரெல்லாம் வந்தார்களோ அவர்களை சாட்சி சொல்லும். அதனாலதான் ஹஜருல் அஸ்வத் பக்கத்துல போகும்போது கையை தூக்குறோம். வகுப்பறையில ஆசிரியர் அட்டெண்டன்ஸ் எடுக்கும்போது என்ன செய்வோம்? உள்ளேன் ஐயா. அதே மாதிரி அங்கேயும் அல்லாஹ்ட்ட நம்ம அட்டெண்டன்ஸ் கொடுக்கிற பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் தூக்குறமா இல்லையா? அப்ப வந்ததற்கான சாட்சி சொல்லுகிற, பாவங்களை எல்லாம் நீக்கி அல்லாஹ்விடத்திலே சாட்சி சொல்லுகிற அற்புதங்கள். தண்ணீரிலே போட்டால் அது மிதக்கும், நெருப்பிலே போட்டால் குளிர்ச்சியாகிவிடும். உலகத்தில் திருடர்களால் திருட முடியாதகள். உலமாக்கள், நீங்க இந்த லத்தாயிஃபே மக்காங்கிற ஒரு நூல் இருக்கு, ரொம்ப அழகான நூல். 33 முறை ஹஜருல் அஸ்வத் திருடப்பட்டு இருக்கிறது. ஆனா எடுத்தவனே மரியாதையா கொண்டு வந்து வச்சுட்டு போயிடுவான். அவ்வளவு பிரச்சனையை அது உருவாக்கிவிடும். இதுதான் ஹஜருல் அஸ்வதின் ஆற்றல். அப்ப அந்த ஹஜருல் அஸ்வதை நாம் அனுபவிக்க வேண்டும். போய் அங்க போகும்போதெல்லாம் வெறுமனே போறதில்லை, துவா செய்யணும். வயசானவங்க போய் நெருக்கடியில் மாட்ட வேண்டாம். ஆனா வாலிபர்கள் ஹஜருல் அஸ்வதை தொடாமல் வர வேண்டாம். அல்லாஹு அக்பர். எல்லோருக்குமே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஹஜருல் அஸ்வதை முத்தமிடுகிற தௌஃபீக்கை நசீபாக்கி தருவானாக. ஹஜருல் அஸ்வத் பக்கத்தில் ஒரு போலீஸ்கார் நிற்பார். அதை ஒட்டின இடம் தான் முல்தசிமுல் பாப். அதை ஒட்டின இடம் முல்தசிமுல் பாப். காபத்துல்லாவில் ஹஜர் சொன்னாங்களா இல்லையா? 15 துவாக்கள் கபூலாகிற இடத்திலேயே இம்பார்ட்டன்ட். அந்த இடத்திலே வைத்துத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா அல்லாஹ் எனக்கு இஸ்லாத்திற்கு உமரை கொடு அல்லது அபூஜஹிலை கொடு. பெருமானாரே வருத்தப்பட்டாங்களாம். அல்லதுன்னு சொல்லாம உமரையும் அபூஜஹிலையும் கொடுன்னு கேட்டிருந்தா அல்லாஹ் கொடுத்துருப்பான். அதனால முல்தசிமுல்ல துவா கேட்கும் போது முறை என்னன்னா, நெஞ்ச காபாவோடு ஒட்டணும், வலது கன்னத்தை காபாவில் வைக்கணும். வச்சு முல்தசிமுல்ல கேட்டுட்டா எல்லாம் கிடைக்கும். முடியாததை கேட்டால் கூட ரப்ப முடித்து தருவான். கொரோனாக்கு முன்னாடி வரைக்கும் பெண்களுக்கு அங்க அனுமதி இல்லை. கொரோனாவுக்கு பிறகு பெண்களுக்கும் முல்தசிமில் அனுமதி, குறிப்பிட்ட நேரத்தில் அனுமதி இருக்கிறது. ஒரு அரை மணி நேரம் காத்திருந்தா அனுபவிக்க முடியும். உலகத்தில் இருக்கிற எல்லா இறைநேசர்களும் சங்கமமாகிற இடம் தஹஜ்ஜத் நேரத்தில் முல்தசிமில் தான் சங்கமமாகிறார்கள். முல்தசிமில் தான் சங்கமமாகிறார்கள்.
அப்போ அது எவ்வளோ இம்பார்ட்டண்டான இடம். அந்த இடங்களை அனுபவிச்சு அங்கே கேட்கணும். அல்லாஹ் அக்பர். அதுக்கு பக்கத்திலேயே பாபுல் காபா, காபத்துல்லாவினுடைய வாசல். காபத்துல்லாவினுடைய வாசலை பிடித்து எப்படி துவா செய்வது? ஃபுகஹாக்கள் எழுதுறாங்க, அங்க அழுதுகிட்டு இருக்க கூடாதான். காபத்துல்லாவுடைய வாசலை பிடிச்சிட்டா அல்லாஹ்வை மிரட்டி கேட்கணுமா. ஏன்னா காலையே பிடிச்சாச்சு, அல்லாஹ்வுடைய வாசலை பிடிச்சாச்சு, அங்கு மிரட்டி கேட்க வேண்டும் ரப்பிடத்தில். எப்படி மிரட்டணுமா? அல்லாஹ் வாழ்நாள்ல 80 வருஷம் 75 வருஷம் 90 வருஷம் அல்லாஹ் என்ற வார்த்தையை கூட சொல்லாதவனுக்கு கண்ணியத்தை கொடுத்திருக்கிறாய், மரியாதையை கொடுத்திருக்கிறாய், ஆட்சி அதிகாரத்தை கொடுத்திருக்கிறாய், குழந்தை செல்வங்களை கொடுத்திருக்கிறாய், பொருளாதாரத்தை கொடுத்திருக்கிறாய், எல்லா வளங்களையும் வழங்கி இருக்கிறாய். காலம் முழுக்க அல்லாஹ் 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 என்றே சொல்லிக் கொண்டிருக்கிற என்னை மறந்தா போவாய்? நான் கேட்பதை நீ என்ன மறுத்தா விடுவாய்? சொன்ன உடனே அல்லாஹ் மலக்குகளை அழைப்பானாம். ஆனால் யார்? நான் ரோஷக்காரன், என் அடியானுக்கு கேட்பது முழுவதையும் கொடுத்தாலும் என் ஹசானாவிலிருந்து கடுகளவு கூட குறையாது. கேட்பது முழுவதையும் கொடுத்து விடுங்கள். அல்லாஹ்வை மிரட்டி கேட்கிற இடம் எந்த இடம்? காபாவுடைய வாசல். அதிகாரத்தோட கொடுத்தே தீரணும் என்று அல்லாஹ்விடத்திலே பிடிவாதம் பிடிக்கிற இடம் பாபுல் காபா. ஒவ்வொரு இடத்தின் அருமை புரிய வேண்டும். அதே மாதிரி அந்த பாபுல் காபாவுக்கு அப்படி நேரா பார்த்தாக்கா மக்காம் இப்ராஹிம். மக்காம் இப்ராஹிம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நின்று ஏறி கட்டிய, அதுவும் சொர்க்கத்துக்கல் என்று எழுதப்படுகிறது, லிஃப்ட். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஏறி கட்டணும்னு நினைச்சா மேலே போகும், கீழே இறங்கணும்னு நினைச்சா என்ன செஞ்சுக்கும்? கீழே வந்துடும். ஒரு அதிசயக்கல். அல்லாஹ் அக்பர். ஒரு அதிசயக்கல். அங்கதான் 2 ரக்காத் தொழுவோம். எந்த தொழுவோம்? தவாப்பெல்லாம் முடிச்சுட்டு 2 ரக்காத் அஜர்த்துமார்க்க சொல்லக்கூடாது, கீழே இருக்கிறவங்க சொல்லணும். அங்க அந்த தவாப்பெல்லாம் முடிச்சுட்டு 2 ரக்காத் தொழுதுட்டு அல்லாஹ்ட்ட என்ன கேட்கணும் தெரியுமா? மக்காம இப்ராஹிம்ல அதுவும் துவா ஏற்றுக்கொள்ளப்படுகிற இடம். யா அல்லாஹ், என் குடும்பத்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் குடும்பம் மாதிரி ஆக்கிரு. யா அல்லாஹ், என் குடும்பத்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் குடும்பம் மாதிரி ஆக்கிரு. அது என்ன இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தின் குடும்பம்? அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்ட குடும்ப தலைவன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ் என்ன சொல்றானோ அப்படியே கேட்டு நடக்கிற குடும்ப தலைவன். குடும்ப தலைவனுக்கு கட்டுப்பட்ட மனைவி இல்லையா? கோயம்புத்தூர்ல எல்லாம் அப்படித்தானே இருக்கிறாங்க. குடும்ப தலைவனுக்கு கட்டுப்பட்ட மனைவி. நீங்களாம் சிரிக்கிறத பார்த்தா ஆமா, அல்லாஹ் கபூல் செய்வானாக. அப்ப குடும்ப தலைவனுக்கு கட்டுப்பட்ட மனைவி இல்லையா? வந்து சொல்றான், இப்லீஸ் சொல்றான், 7 வருஷம் பாதுகாத்து வளர்த்துட்டீங்க, அறுக்கணும்னு கனவு கண்ட கனவை வச்சு பிள்ளைய அறுக்க போறீங்களே. சைத்தான கல்லால இருந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துரத்துறாங்க. ஓடி வந்து ஹாஜராட்ட சொல்றான், வருஷம் தான் வந்து பார்க்குறாரு, உங்களை பார்க்கறதே இல்லை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், புள்ளையையும் அறுக்கிறாரு, புள்ளைய தூக்கிட்டு ஓடிருமா அப்படின்னு யார்கிட்ட சொல்றான்? ஹாஜரா அம்மாட்ட சொல்லும் போது, என் கணவர் சொன்னால் சரியாகத்தான் இருக்கும், என் கணவர் சொன்னால் சரியாகத்தான் இருக்கும். அப்ப கணவனுக்கு கட்டுப்பட்ட குடும்ப தலைவன், குடும்ப தலைவனுக்கு பெற்றோருக்கு கட்டுப்பட்ட பிள்ளை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். ஏ தம்பி, சைத்தான் அடுத்து போறான், ஓடிரு, உன்னை அறுக்க போறாங்க, அத்தாவும் அம்மாவும் சேர்ந்து உன்னை அறுக்க போறாங்க, ஓடிடுறா. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் நேராக வாப்பாட்ட வந்து, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை நான் படுத்துக்கிறேன், என் முகத்தை பார்த்தா உங்களுக்கு இறக்க வந்துடும், முகத்தில் துணியை போட்டு அறுத்துருங்க வாப்பா. அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்ட குடும்ப தலைவன், குடும்ப தலைவனுக்கு கட்டுப்பட்ட மனைவி, பெற்றோருக்கு கட்டுப்பட்ட பிள்ளை, இது இருந்தால் நம்ம வீடே சொர்க்கம் தானே. உறவுகளை குறித்து கேட்கிற அற்புதமான இடம் மக்காமே இப்ராஹிம். அல்லாஹ், என்னுடைய உறவை சேர்த்து வை, அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி சொந்த மந்தம் சம்பந்தப்புறம் எல்லாம் ஒன்னா இருக்கணும் ரப்பே. நடந்ததை சொல்லுகிறேன். 2-3 வருஷம் இருக்கும், அண்ணன் தம்பிக்கு பெரும் சண்டை. சென்னையில் பேர் நான் சொல்ல மாட்டேன், பயங்கரமான சண்டை. அநேகமாக அந்த ஆஜியார் வந்த வருஷமா இருக்கும், நசீர் ஆஜியார். பேசவே இல்லை, வழி அனுப்பும் போதும் பேசலை,
அங்க வந்து சொல்றாரு, தம்பிக்கார் சொல்றாரு, அண்ணன் திருப்தியே இல்லை, அண்ணன் திருப்தி இல்லாமலே நான் ஹஜ்ஜுக்கு வந்தேன், ஆனா மனசு வலிச்சுக்கிட்டே இருக்கு. அண்ணன் என்ன வழி அனுப்ப கூட வரல. அஜர் நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, மக்காமி இப்ராஹிம்ல போய் கேளுங்க, நடக்காதது எதுவுமே இல்லை. என் உறவை சேர்த்து வை, குறிப்பா என் அண்ணனை சேர்த்து வை, கேளுங்க. என்ன நடந்தது தெரியுமா? அவர் ஏர்போர்ட்ல இறங்கும் போது அண்ணன் தான் வரவேற்புக்கு நிற்கிறார். எந்த அண்ணன் வெறுத்தாரோ அந்த அண்ணனின் இதயமும் ரப்பிடத்தில் தானே இருக்கிறது. நடக்காததெல்லாம் நடக்கும். மக்காமே இப்ராஹிம் ஒரு ஆற்றல் நிறைந்த இடம். அல்லாஹ் அக்பர். அதுக்கு நேர் ஆப்போசிட்ல தான் நீங்க ஒரு 10 அடி வச்சாக்க சம்சம் இருக்கு. 2001 வரைக்கும் சம்சமை பார்க்க முடியும், இப்ப சம்சமை பார்க்க முடியாது, சம்சம் எல்லாம் பார்க்க முடியாது. ஆனா சம்சமினுடைய ஆற்றல் உலகத்திலேயே அதிசய நீரூற்று. உலக அதிசயம்னு அதுதானே. மொபைல் மோஜிசா, குர்ஆன் எப்படி மோஜிசாவோ ஜம்சம் நமக்கு கிடைத்த மோஜிசா. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த அடியானுக்கு அதை பார்க்கிற வாய்ப்பை கொடுத்திருக்கிறான். உள்ள எட்டி பார்த்துருக்கிறேன். ஒரு 8க்கு 8 அல்லது 8க்கு 10 இருக்கும் கிணறு, அவ்வளவுதான். அதுல ஒரு மோட்ரு, அதுல 2 மோட்டார், ஒரு பைப்பு. 12 மணி நேரம் இந்த மோட்ரு ஓடும், 12 மணி நேரம் அந்த மோட்ரு ஓடும். மோட்டருக்கு ரெஸ்ட். எத்தனை ஹெச்பி மோட்ரு தெரியுமா? நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மோட்டர்லாம் எத்தனை ஹெச்பி? 6 ஹெச்பி, 1 ஹெச்பி, 2 ஹெச்பி. அது எவ்வளோ தெரியுமா? 250 ஹெச்பி. 250 ஹெச்பி மோட்டார். ஒரு 10 அடி தண்ணீர், 30 அடியில் ஒரு 10 அடி தண்ணி இருக்கிற மாதிரி தெரியுது, எடுத்துக்கொண்டே இருக்கிறது, தண்ணீர் அப்படியே இருக்கிறது. இன்றைக்கு இருக்கிற விஞ்ஞானிகள் எல்லாம் கடலுக்கும் இதற்கும் ஏதாவது கனெக்ஷன் இருக்கிறதா என்று யோசித்துக் கொண்டிருக்கிறார். அப்படி இருந்தால் உப்புத்தன்மை அதிகரித்திருக்க வேண்டுமே. ஜம்சமே ஒரு அதிசயம், ஜம்சமே அதிசயம். கைரு மாஇன் அலா வஜிகில் அர்லி மாஉ ஜம்சம். உலகத்தில் இருக்கிற தண்ணீரிலேயே சிறந்த தண்ணீர் ஜம்சம் தண்ணீர். மாஉ ஜம்சம் லிமா ஷுரிபலகு. என்ன நினைச்சு குடிக்கிறோமோ அதெல்லாம் நடக்கும். மாவியார் ரலியல்லாஹு அன்ஹு ஒருவர் தட்டு நிறைய தங்கத்தை கொடுத்து விட்டு அதற்கு பகரமாக எனக்கு ஜம்சமை கொடுங்கள் என்று கேட்கிறார். தங்கத்தை விட சிறந்தது ஜம்சம். அப்ப போறவங்க 1 லிட்டர் பாட்டில் எடுத்துட்டு போயிருங்க. போகும்போது வரும்போது நம்ம அந்த 40 நாள் தங்கி இருக்கிறோம்னா 40 நாள் நம்ம வயிற்றுக்குள்ள எதான் போகணும்? ஜம்சம் தான். அது போயிட்டா அது எவ்வளவு சுகம், எவ்வளவு ஆரோக்கியம். 2 ஹதீஸ் நான் படித்து வியந்த ஹதீஸ். அதுல ஒண்ணு, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எந்த அன்பளிப்பை மறுத்தாலும் கோபப்படுவதில்லை. ஒருத்தர் அன்பளிப்பு கொடுக்கிறார், ஒரு வீட்டையே எழுதி வைக்கிறாரு, அதெல்லாம் எனக்கு வானாட்டார், அல்லாஹ் கோபப்படுவதில்லை. ஆனால் ஜம்சமை கொடுத்து மறுத்து விட்டால் வறுமையில் ஆழ்த்தி கஷ்டப்படுத்தாமல் அவரை மூத்தாக்குவதில்லை. ஏனென்றால் அல்லாஹுவின் அன்பளிப்பு, ரப்பின் அன்பளிப்பை மறுக்கும் அதிகாரம் உலகத்தில் யாருக்கும் இல்லை. இன்னொரு ஹதீஸ் ரொம்ப அதிசயமான ஹதீஸ். ஜம்சம் தண்ணியை குடிச்சிட்டு தலையில ஊத்திக்கிட்டா அல்லாஹ் அவரை கேவலப்படுத்துவதில்லை. ஜம்சமை தன் தலைக்கு மேலே வைத்து மதித்த காரணத்தினால், அதனால குடிச்சுட்டாக்க கொஞ்சம் தண்ணியை தூக்கி எதில் போட்டுக்கிறணும்? தலையில ஊத்திக்கிட்டா அல்லாஹ் கேவலப்படுத்துவதில்லை. அப்ப அதனாலதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன கேட்கறதுன்னு தெரியாம கேட்டுருவோங்கிறதுக்காக அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக இல்மன் நாஃபிஆ வ ரிஸ்கன் வாசிஆ வ ஹலாலன் தய்யிபா வ ஷிஃபாஅ மின் குல்லி தா கேட்க சொல்லி இருக்கிறார்கள். என்ன நினைத்து கேட்டாலும் கிடைக்கும். அப்படி மத்தாப்புல வரும்போது மீசாபுர் ரஹ்மத் அஜர் சொன்னாங்களா இல்லையா? ஓவல் வடிவத்தில் காபா இருக்கும். ஹலாலான காசை கொண்டு கட்டப்பட்டதால் சதுரமாக கட்டப்பட்டது, ஆனால் உண்மையான வடிவம் ஓவல் தான். பெருமானார் இதுவும் உம்மத்துக்கு கயிறு தான், அதற்குள்ளே தொழுதால் காபாவிலே தொழுத நன்மை. அதனால மீசாபுக்குள்ள போய் உள்ள தொழுதாக்க, அந்த ஹத்தீமுக்குள்ள தொழுதுட்டோம்னா ஃபர்ல் தொழுக அங்கே தொழுக முடியாது, வாஜிப் அங்கே தொழுக முடியாது, நஃபில் சுன்னத்து தான் தொழுக முடியும். ஆனால் காபாவிலே தொழுத நன்மை. மீசாபுர் ரஹ்மா மழை வந்தால் தண்ணீர் கொட்டுகிற இடம், அதுக்கு முன்னாடி நின்று ரப்பிடத்தில் மாஃபிரத்தை கேட்டுட்டா
அல்லாஹு அக்பர். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சந்ததி சந்ததிகளின் பாவங்களை மன்னிக்கிறான் என்றால் எவ்வளவு அற்புதமான இடம். அதை தாண்டி வரும்போது தான் ருக்குனை யமானி, ஹஜருல் அஸ்வதுக்கு முந்தின மூல ருக்குனை யமானி. நாம் கேட்கிற துவாவுக்கு 70,000 மலக்குகள் ஆமீன் சொல்லுகிறார்கள். எத்தனாயிரம் மலக்குகள்? 70,000 மலக்குகள் கேட்கிற துவாவுக்கு ஆமீன் சொல்லுகிறார்கள். அப்ப எப்படி கேட்கணும்? குடும்பத்தோட போறவங்க அந்த ருக்குனை யமானிக்கு நேராக போய் உட்காந்து மத்தாப்புல உட்காந்து ஒருத்தர் துவா செய்யணும், இன்னொருத்தர் ஆமீன் சொல்லணும். ஒருத்தர் துவா செய்யணும், இன்னொருத்தர் ஆமீன் சொல்லணும். அல்லாமா ஜுஹரி எழுதுகிறார்கள், 4 பேர் துவா செய்ததை நான் கண்கூடாக கண்டேன், அது நடந்ததையும் பார்த்தேன். மதீனாவிலே முதலில் பிறந்த குழந்தை அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு துவா செய்தார்கள், யா அல்லாஹ் மக்காவுக்கு கவர்னராக ஆகாமல் என்னை மௌத்தாக்காதே. ஜுஹரி சொல்றாங்க, கவர்னராக ஆனதை நான் பார்த்தேன். அவருடைய தம்பி வலீத் இப்னு ஜுபைர், யா அல்லாஹ் சக்கீனா பின்த் ஹுசைன், ஹுசைன் ரலியல்லாஹுவினுடைய மகள் சக்கீனாவை மணமுடிக்காமல் என்னை மௌத்தாக்காதே. சக்கீனாவை மணமுடித்ததையும் நான் கண்கூடாக கண்டேன். அப்துல் மலிக் இப்னு மர்வான் துவா செஞ்சார், மற்றவங்களாம் ஆமீன் சொல்றாங்க, என்னை பார்க்கிற போதே பயம் வந்து விட வேண்டும், நேர்கொண்டு என்னை பார்க்கிற தைரியத்தை யாருக்கும் கொடுத்து விடாதே. எல்லாரும் ஆமீன் சொன்னாங்க. யாரும் நேரா அப்துல் மலிக் இப்னு மர்வானை பார்க்க முடியாது. 4வதாக இப்னு உமர் ரலியல்லாஹு துவா செஞ்சாங்க, யா அல்லாஹ் சொர்க்கவாசி ஆக்காமல் என்னை மௌத்தாக்காதே. மாம் ஜுஹரி எழுதுறாங்க, இந்த 3 பேர்த்துக்கு நடந்ததை பார்த்தேன், ஆனா இவர் சொர்க்கவாசியா இல்லையான்னு எனக்கு தெரியலையே என்று சொல்லிவிட்டு இந்த சந்தேகம் இருந்தது. ஒரு நாள் கனவில் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு தோன்றி 3 பேர்த்துக்கும் கொடுத்த அல்லாஹ் என்ன கஞ்சனா என்று கேட்டார். 3 பேரின் துவாவையும் கபூல் செய்த அல்லாஹ் என்ன கஞ்சனா, எனக்கு சொர்க்கத்தை நசீபாக்கி விட்டார். அதனால அங்க ருக்குனை யமானியில என்ன செய்யணும்னா, உறவுகளோடு நண்பர்களோடு ஒருத்தர் துவா செய்ய மற்றொருவர் ஆமீன் சொல்ல வேண்டும். இப்ப சஃபா மர்வா 5000 ஆண்டுக்கு முன்னால் அந்த அம்மா ஓடினதை இன்னைக்கு அல்லாஹ் ஓட சொல்றானே, அதற்கு இடையில எத்தனை நபிமார்கள் வந்தது, எத்தனை சட்டங்கள் மாறியது, ஆனால் மாறவே இல்லையே. இந்த ஓடும் சட்டம் மட்டும் மாறவே இல்லையே. என்ன காரணம்? ஒவ்வொரு தாயும் பிள்ளையை வளர்க்கிற போது இப்படித்தான் கஷ்டப்படுகிறாள். ஒவ்வொரு தாயும் தான் பிள்ளையை வளர்க்கிறதுக்கு ஹாஜரா அம்மா எப்படி ஓடிச்சு அப்படித்தான் போடுறான். தாய் தகப்பனை அந்த இடத்திலே நினைத்து, சஃபா மர்வாவில் தாய் தகப்பனை நினைத்து யார் துவா செய்கிறார்களோ இந்த உலகத்திலும் அவர்கள் உயர்வை பெறுகிறார்கள், மறு உலகத்திலும் உயர்வை பெறுகிறார்கள். இப்ப சஃபா மர்வாவுக்கு போயிட்டா யாருக்கு கண்டிப்பா துவா செய்யணும்? தாய் தகப்பனுக்கு துவா செய்து விட்டால் இங்கேயும் உயர்வு, மறு உலகத்திலும் உயர்வு. அப்போ ஒவ்வொரு இடத்தினுடைய மரியாதையை தெரிந்து கொண்டீர்கள். இப்ப போய் உம்ரா செஞ்சு முடிச்ச உடனே மற்ற நாள் நிறைய நாள் 15 நாள் 20 நாள் மக்காவிலேயே தங்குவோம். அப்போ அஜீசியாவையே தவாப் செய்யக்கூடாது, அங்கே இருக்க கடைவீதிகளையே தவாப் செய்யக்கூடாது. நாம் அதிக நேரம் எங்கே இருக்கணும்? நிறைய தவாப், டெய்லி உம்ரா, இந்த அமல்களில் கழிக்க வேண்டும். எக்ஸ்ட்ரா உம்ரா செய்யறதா இருந்துச்சுன்னு சொன்னாக்க ஆயிஷா பள்ளிக்கு போய் தாராளமாக இறந்து போனவர்களுக்கும் உம்ரா செய்யலாம், ஹயாத்தானவர்களுக்கும் உம்ரா செய்யலாம். ஆனால் ஒரு உம்ராங்கிறது ஒருத்தருக்கு செய்யணும். தவாப்பும் இப்படித்தான் நியத்து செய்து செய்ய வேண்டும். இறந்தவர்களுக்கும் தவாப் செய்யலாம், ஹயாத்தானவர்களுக்கும் தவாப் செய்யலாம், நம்முடைய தொழில்துறைகளுக்காக என்ன நியத்து செய்து வேண்டுமானாலும் தவாப் செய்யலாம். ஆனால் 50 தவாப் செய்து விட்டால், ஒரு கோர்ஸ் 50 தவாப் செய்து விட்டால், பராஅத்து மினன்னார் பராஅத்து மினன் நிஃபாக், நயவஞ்சகத்தனத்திலிருந்தும் விடுதலையை அல்லாஹ் கொடுக்கிறான், நரகத்திலிருந்து விடுதலையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுக்கிறான். குறைஞ்சது இந்த ஹஜ்ஜில் ஒரு 50 தவாஃபாவது செய்திருக்க வேண்டும், நிறைய உம்ராக்களை செய்திருக்க வேண்டும். இதெல்லாம் செஞ்சுக்கிட்டே இருப்போம், நாள் கழிஞ்சுக்கிட்டே இருக்கும். துல்ஹஜ் பிறை 7 வந்துவிடும். ஹதீஸ்ல 8 லுகர்ல இருந்தா மினாவினுடைய அமல் ஸ்டார்ட் ஆகும். இருந்தாலும் அந்த கூட்டத்தின் அருமை கருதி நான் புஸ்தகத்தில் படிச்சிருக்கிறேன், 8 காலையில் தான் போகணும்னு வரவே மாட்டேன் அப்படின்லாம் என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. சில பேர் பார்த்தாக்கா அந்த புடிவாதத்தில் நான்லாம் ஏற மாட்டேன் அப்படின்னு நிற்கிற ஆட்கள் எல்லாம் இருக்கத்தான் செய்கிறார்கள், பார்த்துருக்குறோம். அதனால பிறை 7 அதே நேரத்தில் சொன்ன டயத்துக்கு வராது. ராத்திரி 10 மணிக்கு பஸ் வரும், ரெடியாக இருங்கன்னு சொல்லுவாங்க. காலையில் 3 மணிக்கு பஸ் வரும். இங்கே தான் பொறுமையாக இருக்கணும். ஏன்னா அத்தனை லட்சம் மக்களையும் கொண்டு போய் அந்த குறிப்பிட்ட இடத்திலே அடக்க வேண்டும். அப்போ ஹஜ்ஜுக்காக இஹ்ராம் கட்டுவோம். அந்த இஹ்ராம் எப்படி கட்டுவது? இதை போலவே குளித்து விட்டு ரோமங்களை களைந்து, அதை போல நேரத்தை வெட்டிவிட்டு
2 ரக்காத் தொழுது நாம் எந்த இடத்துல இருக்கிறோமோ, காபத்துள்ளால போய் கட்டுறது சிறப்பு, ஆனால் அப்படிலாம் போக முடியாது. நம்ம எங்கே இருக்கிறோமோ அதே இடத்திலேயே ஹஜ்ஜுக்காக யாராம் கட்டி 2 ரக்காத் தொழுது, அல்லாஹ் நான் ஹஜ்ஜை நாடுகிறேன், அதை லேசாக்குவாயாக, ஏற்றுக்கொள்வாயாக. எஹராம் கட்டின உடனே என்ன ஸ்டார்ட் ஆகிடும்? தல்பியா ஸ்டார்ட் ஆகிடும். இந்த தல்பியா எது வரைக்கும் சொல்லணும்? சைத்தானுக்கு கல்லெறிகிற வரை சொல்ல வேண்டும். சைத்தானுக்கு ஏறத்தாழ 2 நாள் 2.5 நாள் சொல்ற மாதிரி வரும். தல்பியாவினுடைய சட்டம் என்ன? ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு மாறினால் எத்தனை தடவை? 3 தடவை தல்பியா சொல்லி கொள்ள வேண்டும். தல்பியாவினுடைய சட்டம். அப்ப ஹஜ்ஜுக்கு எஹராம் கட்டிட்டோம். எஹராம் கட்டினதுக்கு பிறகு நம்மை கொண்டு போய் மினாவிலே விடுவார்கள். உலகத்தில் ஆக அதிசயமான பகுதி ஒன்று இருக்கிறது என்று சொன்னால் அது மினா தான். அல் மீனாக்கல் ஹம்ல். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மினா என்பது தாயின் கருவறையை போலன்னாங்க. தாயின் கருவறை எப்படி இருக்கும்? 50 கிராம் பிள்ளை வளரும் போது வளர்ந்து கொடுக்கும். 1/2 கிலோ வாங்கும்போது விரிஞ்சு கொடுக்கும். 1 கிலோ வாங்கும்போது 2 கிலோ. இதை போன்றுதான் மீனா. பெருமானார் ஹஜ்ஜுக்கு சென்ற போது எந்த மீனா இருந்ததோ அதே மீனா தான் இன்றைக்கும் இருக்கிறது. அடுக்குமாடி கட்டணமா இல்லை, இப்போ ஒரு ஓரத்தில் கட்டிட்டு வரான்னு. அடுக்குமாடி கட்டடம் இல்லை, அதே மீனா தான். அல்லாஹு அக்பர். பெருமானார் செல்லுகிற போது 90,000 பேர் ஏறத்தாழ. இன்றைக்கு 50 லட்சம் பேர். அதே மீனா விரிந்து கொடுக்கிறது. உலகமே முஸ்லிமாகி மினாவுக்குள் சென்றால் மினா விரிந்து கொடுக்கும். உலகத்திலேயே அதிசய பூமி மீனா. நாம் கொடுக்கிற குர்பானியை எந்த பிராணியும் தொடுவதற்கு அனுமதி இல்லை. ஒரு காக்கா வந்து அந்த பிராணியை எத்தனை லட்சம் பேர் குர்பானி கொடுக்குறாங்க. ஈ முக்கியணுமே, அந்த காக்கா வந்து கொத்தணுமே, கழுகு வந்து சாப்பிடணுமே, அனுமதி இல்லாத அதிசய பூமி மீனா. உலகத்தில் யாரும் பார்க்க முடியாத பூமி மீனா. இதை விட பெரிய அதிசயம் என்ன தெரியுமா? நம் எல்லோருக்கும் சொர்க்கத்தை பெருமானார் வாங்கி கொடுத்த இடம் மீனா. களிமா சொன்ன எல்லாத்துக்கும் என்ன உண்டு? எவ்வளவுதான் பாவம் செஞ்சாலும் தண்டனையை பெற்று எதுக்கு போயிருவார்? அவரு சொர்க்கத்துக்கு சென்றுவார். அதை வாங்கி கொடுத்த இடம் பெருமானார் மினாவில் துவா கேட்கும் போது சஜிதாவில் விழுந்து கேட்கணும். அது சிறப்பு. இப்படி வேணாலும் கேட்கலாம், சஜிதாவில் கேட்பது சிறப்பு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுதார்கள். ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் தட்டி எழுப்பி, ரசூலே உங்க உயிர் போய்விடும் போல் தெரிகிறது, உங்களுக்கு என்ன வேண்டும்? மூத்தாயிருவீங்க போல தெரியுது, என்ன வேணும்? அப்ப ரசூலுல்லாஹ்வுக்கு எவ்வளவு தேவை இருந்துச்சு தெரியுமா? ரசூலுல்லாஹ் ஹஜ்ஜுக்கு போகும்போது 7 பிள்ளைகள்ல 6 பிள்ளை மௌத்து. 6 பிள்ளை இல்லை, 3 ஆம்பளை பிள்ளை 3 வயசை தாண்டவே இல்லை. 3 வயசுக்குள்ளேயே 3 பிள்ளையும் மௌத்து. பொம்பளை பிள்ளைய 3 பேர் மௌத்து. 30 வயசை தாண்டவே இல்லை. உம்மு குல்சூம் 28, ஜைனப் ரலியல்லாஹு தஆலா 27, ருக்கையா 21 வயசு. நாம இருந்தா என்ன கேட்டுறோமையா? அல்லாஹ் இந்த பிள்ளைய சின்ன வயசுலயே போயிருச்சு, அவங்களுக்கு சொர்க்கத்தை கொடுறப்பே, அல்லது இருக்கிற என் ஃபாத்திமாவுக்காவது நீண்ட ஆயுள கொடு, அந்த குலம் செழிக்க, கோத்திரம் செழிக்க ஏதாவது வழி செய்து கொடு. பிள்ளைகளுக்கு கேட்பமா இல்லையா? ரசூலுல்லாஹ் உயிர் போயிரு, எந்திரிங்க, உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்கிற போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் குடும்பத்தை நினைக்கவே இல்லை. என் உம்மத்திற்கு சொர்க்கம் வேண்டும், என் உம்மத்திற்கு சொர்க்கம். அல்லாஹ் சொல்லிட்ட முடியாதுன்னா 3ல் ஒரு பகுதிக்கு தான். மீண்டும் சஜிதாவிலே விழுந்தார்கள், அழுதார்கள். ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் தட்டி எழுப்பி, உம்மத்தில் பாதி பேருக்கு சொர்க்கம் இருப்பதாக அல்லாஹ் சொல்லிவிட்டான். மீண்டும் சஜிதாவிலே விழுந்தார்கள், அழுதார்கள். அல்லாஹு அக்பர். ஜிப்ராயில் எழுப்பி, களிமா சொன்ன அத்துணை பேர்களுக்கும் சொர்க்கம் இருக்கிறது, எழுந்திருங்கள் நபியே. இந்த உம்மத்திற்கு எதை வாங்கி கொடுத்த இடம். அதனால் அங்க துவா செய்யும் போது ரிவேர்ஸ்ல வரணும். நாம எப்பயுமே துவா செய்யும் போது எப்படி செய்வோம்? எல்லாம் என்னை காப்பாத்து, எனக்கு அதை செய்ய, எனக்கு இதை செய்ய, பிள்ளைகளுக்கு செய்ய, மனைவிக்கு செய்ய, அப்புறம் அல்லாவுக்கு செய்ய, ஊருக்கு செய்ய, உலகத்துக்கு செய்யன்னு. அங்க உலகத்திலிருந்து வரணும். என்னுடைய உம்மத்துக்கு ரப்பே தலைமை இல்லாமல் கஷ்டப்படுகிறார்கள், எல்லா இடங்களிலும் கஷ்டத்தில் இருக்கிறார்கள், அமைதி வேண்டும் ரப்பே. அப்படியே வந்து கடைசியில் யார் வரணும்? நாம வரணும். அங்க துவா செய்கிற முறை அதே மாதிரி அல்லாமா சுயூத்தி எழுதும் போது ரொம்ப அழகா எழுதுவாரு. அதுல ஒண்ணு,
மக்கா எப்போ துவா செஞ்சாலும் அது மக்காவில் குறிப்பா யா அல்லாஹ் துவாவை முடிக்கும் போது கேட்கணுமா, என் தகுதிக்கு ஏற்றவாறு கேட்கிறேன் ரப்பே, உன் தகுதிக்கு ஏற்றவாறு கொடு ரப்பே. நான் என்னமோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி கேட்கிறேன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்களா இல்லையா, வர்சுக்குஹு மின ஸமராத், யா அல்லாஹ் என் மனைவி பிள்ளைய கொண்டு போய் விட்டுருக்கிறேன், ஒண்ணுமே இல்லை, சாப்பாட்டுக்கு வழி இல்லை, கொஞ்சம் பழ வர்க்கத்தை கொடுன்னு தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க. அல்லாஹ் என்ன சொல்றான், யூஜ்பா இலைஹி மின் குல்லி ஸமராத். அவர் தகுதிக்கு ஏற்ற மாதிரி கேட்டாரு, என் தகுதிக்கு ஏற்றதை போன்று எல்லா பழ வர்க்கங்களையும் கொண்டு போய் அந்த பாலைவனத்திலே கொட்டுவேன் என்கிறான் அல்லாஹ். அப்ப துவாவினுடைய முடிவுல எப்படி கேட்கணும், நம்ம என் தகுதிக்கு ஏற்ற மாதிரி நான் கேட்டிருக்கிறப்பே, ஆனா உன் தகுதிக்கு ஏற்றவா எனக்கு கொடுறப்பே. அல்லாஹ் அக்பர். மீனாவில் வேற எந்த அமலும் இல்லை, நாலாங்கலிமா ஓதிக்கிட்டே இருக்க வேண்டியதான், குல்குல்லாவை ஓதிக்கிட்டே இருக்க வேண்டியதான், அல்ஹம்து சூரா ஓதிக்கிட்டே இருக்க வேண்டியதான். அல்லாஹ் அக்பர் இல்லையா, சலவாத் ஓதிக்கிட்டே இருக்கணும். வேற என்ன 5 நேரம் தொழுதுக்க வேண்டியது, இந்த அமல்கள் குர்ஆன் ஓதிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். அல்லாஹ் அக்பர். பிற 8 முழுக்க மினாவில் இருப்போம். 8 இரவு அல்லது 9 காலை அரஃபாவுக்கு அழைத்து செல்லப்படும். அல் அரஃபா அல் ஹஜ். ஹஜ்ஜுங்கிறதே மொத்தம் 2 விஷயம்தான், அரஃபாவும் தவாஃபே இஃபாதாவும் தான். அல் அரஃபா அல் ஹஜ். அரஃபாவினுடைய டைம் எப்போ ஸ்டார்ட் ஆகும், லொகர் நேரத்திலிருந்து மகரிப் வரைக்கும் இருக்கிற ஒவ்வொரு செகண்டும் பல மில்லியன் டாலர் மதிப்புள்ள நேரம். இப்பயே ஒரு டைரி போட்டுறணும், என்னென்ன கேட்கணும் அல்லாட்டேன்னு எழுதி வைக்கணும். ஒரு டைரி போடணும், எவ்வளவோ செலவழிக்கணும், என்னென்ன அல்லாட்ட கேட்கணும் ஒரு பட்டியல் போடுங்க, யார் யாருக்கு கேட்கணும், என்னென்ன கேட்கணும். ஆனா இந்த உம்மத்தை அங்க போய் நல்லது செய்கிறேன்னு நினச்சி தண்ணி பாட்டில் வாங்கிட்டு வருவோம், தயிர் பாட்டில் வாங்கிட்டு வருவோம். சரி, போகிற வழியில் அவருக்கு கொடுக்குறாங்க, குடிச்சிட்டாரு, தப்பில்லை. ஒரு பெரிய துண்டை எடுத்து ஏறாம் துணியாக, ஆஜியார் கழட்டுங்க ஆஜியார், ஏறாம நாம் கண்டதை சொல்லுகிறேன், இங்கிட்டு இந்த மூளையை நீங்கள் பிடிங்க ஆஜியார், அந்த மூளையை நான் பிடிக்கிறேன் ஆஜியார், 2 பேரும் பிடிச்சி போடுறதெல்லாம் கொண்டு வந்து இங்கே பிள்ளை எல்லாம் ஹிதுமத்து. அந்த வேலையெல்லாம் வேணாம். நாம் அல்லாட்ட கேட்க போகிறோம். ரப்பிடத்திலே அரஃபாவில் நின்று கொண்டு கேட்பது. மீனாவில் எப்படி கேட்கணும் துவா, சஜிதாவில். ஆனால் அரஃபாவில் நின்றுக்கிட்டு கொஞ்சம் உயரமான இடத்துல நின்றுட்டு அல்லாட்ட கேட்டா கண்ணகும் ஜராதும் முன்தசிர், பரத்தப்பட்ட வெட்டுக்கிளிகளை போன்று இருந்து கொண்டு ரப்பிடத்திலே கேட்கிற போது ரப்பு ஆனந்தம் அடைகிறான். என் அடியானை பாருங்கள், அடிமை கோலத்தில் வந்து இவ்வளோ பேர் சேர்ந்து ஒரு பணக்காரன்ட்ட போய் கொடுன்னா எல்லாத்தையும் கொடுத்துருவான். 50 லட்சம் பேர் நீ தான் கொடுக்கணும்னா எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருந்தாலும் இறங்கிடுவான். ஆனால் அந்த அல்லாஹ் கனியுல் ஹமீர், புகழுக்குரிய பணக்காரன், அந்த நாள் ரொம்ப சந்தோஷம் அடைகிறான், ரொம்ப சந்தோஷம் அடைகிறான். அல்லாஹ் அக்பர். எல்லா பாவங்களையும் பெரும்பாவங்களையும் அளிக்கிறான். அதே நேரத்தில் மற்றவர்களுக்கு அளிக்கிற பாவங்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அளிப்பதில்லை. அநீதி அளித்ததை அல்லாஹ் அளிப்பதில்லை, அதையும் முஸ்தலிஃபாவிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அளிக்கிறான். ஹதீஸில் நிறைய நீண்ட வரலாறு நான் சுருங்க சொல்லுகிறேன். அரஃபாவில் அங்கே தான் குழப்பம் வரும். சைதான் வந்து பிஸ்மில்லான்னு போடுவான், 2 ரக்காத்தான் 4 ரக்காத்தான், ஜம்மா தொழுகிறதா அல்லது அந்தந்த நேரத்தில் தொழுகிறதான்னு போடுவான். அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா, உங்கள் கூட எந்த இமாம் இருக்கிறாரோ ஆமன்னா சல்லம்னா கேட்டம்னா தொழுதம்னான்னு இருக்கணும். நீங்கள் அங்கே போய் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடாது, அந்த இமாம் அப்படி எழுதியிருக்கிறாரு, இந்த இமாம் இப்படி எழுதியிருக்கிறாரு, அவர் அப்படி சொல்லியிருக்கிறார், இந்த வேலைக்கே இடமில்லை. மதீனாவில் இருக்கிற அபூதர் ரலியல்லாஹு இடத்துல ஒருத்தர் வந்து சொன்னாராம், நான் மினா அரஃபாவிலே பார்த்தேன், உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா லுஹர் அஸரை 4 ரக்காத்தாக தொலை வைத்தார்கள். உடனே அபூதர் ரலியல்லாஹுக்கு கோபம் வந்துருச்சு, நான் ரசூலுல்லாஹ் கூட போயிருக்கிறேன், 2 ரக்காத் தான் தொழுது இருக்கிறாங்க ரசூலுல்லாஹ், எப்படி 4 ரக்காத் தொழுது வைக்கலாம்? அடுத்த வருஷம் அபூதர் ரலியல்லாஹு ஹஜ்ஜுக்கு வந்துட்டாங்க. வந்த மினா அரஃபாவில எல்லாம் தொழுது வைக்கிறது யாரு, உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா. கூடையே சேர்ந்து அபூதரும் தொழுதுட்டார். இந்த கேள்வி கேட்டவரும் ஹஜ்ஜுக்கு வந்திருக்கிறார். அவர் அபூதர் ரலியல்லாஹு போய் கேட்டாராம், அந்த போர்டு போட்டீங்க, 2 தான் தொழுகணும்னு சொன்னீங்க, இங்கே வந்து உஸ்மான் ரலியல்லாஹு கூட சேர்ந்து 4 தொழுதுட்டீங்களேன்னு. இப்போ அபூதர் ரலியல்லாஹு சொன்னாங்க, என் சமுதாயத்தை 2ஆக்க நான் விரும்பவில்லைன்னாங்க. நான் இங்கே 2 தான் தொழுகணும்னா எனக்கு பின்னாடி ஒரு கூட்டம் வரும், அவருக்கு பின்னாடி ஒரு கூட்டம் போகும், சமூகம் 2 மட்டும் போய்விடும்.
அதனால அங்க போய் ரெண்டு பட்டு நடக்கக்கூடாது. நம்மால பிரிந்தது என்பது வரவே கூடாது. அங்க உலமாக்கள் என்ன சொல்லுகிறார்களோ, உங்களை வழிநடத்தக்கூடியவர்கள் அவங்களுக்கு அல்லாஹ்வுக்கு ஆச்சு. அங்க போய் குழப்பங்கள் வரவே கூடாது. அல்லாஹ் அக்பர். அப்ப மகரிபுக்கு பிறகு, மகரிபில் தான் கேட்டு திறப்பாங்க. மகரிபுக்கு பிறகு முஸ்தலிஃபாவுக்கு செல்லுவோம். பிறகு எங்க இருக்கிறோம் நம்ம? பிறகு 9 இரவு, பிறகு 8 முழுக்க மீனா, பிறகு 9 இல்லையா அரஃபா, 9 இரவு. மகரிப் அங்கே தொழுகக்கூடாது. நம்ம சில நேரத்தில் 8 மணி ஆகும், 8:30 மணி ஆகும், 10 மணி கூட ஆயிடலாம். அங்கிருந்து புறப்பட்டு முஸ்தலிஃபாவுக்கு செல்லுவோம். முஸ்தலிஃபா சென்றதற்கு பிறகுதான் மகரிப். ஒரு பாங்கு ஒரு காமத்தை கொண்டு 2 தொழுகையை தொழுவது எங்கே மட்டும்தான்? முஸ்தலிஃபாவில். தொழுதுட்டு அங்கேயே கல் புறக்கி வச்சுக்கிறணும். எத்தனை கல் எடுக்கணும்? 70 கல் எடுக்கணும். நமக்கு தேவை 49 தான், இருந்தாலும் எக்ஸ்ட்ரா ஒரு நாள் தங்கினா தேவைப்படலாம். எத்தனை கல் எடுத்துக்கிறணும்? 70 கல் எடுத்து வைத்து கொள்ள வேண்டும். அந்த கல்லை போய் கழுவிட்டில் இருக்கக்கூடாது. நிறைய பேர் என்ன செய்யறதுனாக்கா, கல்லை சைத்தானுக்கு என்ன அவ்வளோ சுத்தமாக அடிக்கணுங்கிற அவசியம் என்ன இருக்குது? அதனால் நிறைய பேர் நல்ல சோப் போட்டு கழுவுற ஆள்லாம் இருக்குது. அப்படி சோப் போட்டால் இவர் தம்மு கொடுக்கணுங்கிறதே மறந்து சோப் போட்டுக்கிட்டு இருக்கிறார் ஒருத்தர். நவுது பில்லா. அதனால் அந்த கல்லை எடுத்து வச்சுக்கிறணும். இப்போ சில டென்ட்டுகளில் அரசாங்கமே கல்லும் சேர்த்து கொடுத்துருது. ஆனால் நாம் அங்கே கல் எடுத்துக்கிறது சிறப்பு. ஃபஜ்ர் தொழுகை முடித்ததற்கு பிறகு நல்ல துவா செஞ்சுட்டு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முஸ்தலிஃபாவில் ஒரு சுகமான உறக்கத்தை தருவான். இப்போ வெயில் காலமாக இருக்கிறதுனால கொஞ்சம் ஆரஞ்சு பழங்களை நீங்கள் வாங்கி வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த ஹீட்டை தணிக்கிறதுக்காக உங்களோட என்ன இருக்கணும்? ஆரஞ்சு பழம் இருக்க வேண்டும். ஆளுக்கு 2 பழத்தையாவது சாப்பிட்டுட்டாங்கன்னு படுத்துட்டா அல்லாஹ் ஒரு சுகம். எந்திரிச்சு தொழுது கேட்டா எல்லா பாவங்களையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அத்தனையும் மறைத்து மன்னித்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் புனிதனாக அந்த ஒரு சுகம் அங்கே கிடைக்கும். காலையில் சுபுவுக்கு பின்னாடி புறப்பட்டு போனால் பிறை 10 4 அமல் செய்யணும். பிறை 10 செய்ய வேண்டிய அமல்கள் 4 அமல்கள். முதல்ல பெரிய சைத்தானுக்கு 7 கல் எறிய வேண்டும். சின்ன சைத்தானுக்கும் இல்லை, நடு சைத்தானுக்கும் இல்லை. எங்கே போய்? பெரிய சைத்தானுக்கு நடையா நடக்கணும். அதுக்கு தயாராகிக்கணும். பெரிய சைத்தானுக்கு மட்டும் 7 கல் எறிய வேண்டும். குர்பானிக்கு பணம் கட்டிடுவோம் பேங்க்கில். எல்லாருமே பேங்க்கில் தான் கட்டுறாங்க. அப்போ அவங்க கொடுத்துருப்பாங்க. நேராக மொட்டை அடித்து கொள்ள வேண்டும். 3வது அமல் முடிஞ்சா 4வது, அன்புக்குரியவர்களே, அன்று இரவிலோ அல்லது பகலிலோ சென்று தவாஃபே ஜியாரா செய்ய வேண்டும். தவாஃப் செய்துவிட்டு நார்மல் ஆடையில் சையும் சேர்த்து செய்ய வேண்டும். அதான் தவாஃபே ஜியாரா, தவாஃபே இஃபாதா. பெண்களுக்கு முடியவில்லை, மாதத்துடக்காக இருக்கிறது என்றால் சுத்தமானதற்கு பிறகு அவர்கள் தவாஃபே ஜியாரா செய்து கொள்ளலாம். முடியாதவர்கள், உடல்நிலை சரியில்லாதவர்கள் பிறை 10, 11, 12 செய்யணுங்கிற அவசியம் இல்லை. உடல் முடியல, அவங்க ஆரோக்கியமான பிறகு செய்து கொள்ளலாம். இந்த ஆரம்பத்திலேயே போறவங்களுக்கு தான் ஒரு சிக்கல் இருக்கு. ஆரம்பத்திலேயே போறாங்க. இப்போ 20, 22, 26 எல்லாம் போறவங்க ஹஜ் முடிச்சு பிறை 15, 14 திரும்பி வந்துருவாங்க. பிறை 10 மாதத்துடக்கு ஏற்பட்டு விட்டால் அவங்க பிளைட்டுக்கு வர்ற வரைக்குமே சுத்தமாகவில்லை என்றால் டிக்கெட்டை தள்ளி போட வேண்டும். அல்லது டாக்டர்கிட்ட போய் ஆலோசனை கேட்டு அதற்கான மெடிசன்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அவங்களுக்கு மட்டும்தான், பாக்கி யாருமே அப்படி எடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. சில பேர் உடம்பை புண்ணாக்கி கொள்ளக்கூடியவரை இங்கிருந்தே அந்த மாத்திரைகளை போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அது தேவையில்லாதது. அதில் கொஞ்சம் கூடுதல் கவனம் இருக்க வேண்டும். அப்போ பிறை 10 4 அமல்கள். முதல்ல கல்லறிய வேண்டும், குர்பானி கொடுக்க வேண்டும், மொட்டையடிக்க வேண்டும், தவாஃபே ஜியாரா தவாஃபும் செய்து கொள்ள வேண்டும், சை நார்மல் ஆடையில் செய்து கொள்ள வேண்டும். பிறை 10 முடிச்சாச்சு. பிறை 11 3 சைத்தானுக்கு கல்லெறிய வேண்டும். கல்லெறிகிற நேரம் முதல் நாள் சுபுல இருந்து ஆரம்பிச்சிடும். 2வது நாள் 3வது நாள் லொஹருக்கு பிறகுதான் ஸ்டார்ட் ஆகும். ஆனா அங்க எழுதி வச்சிருப்பாங்க 24 கண்டே கங்க்ரி மார்னா ஜாய்ஸேன்னு. அந்த எழுத்தாவே இருக்கட்டும். நீங்க எப்பதான் போகணும்? லொஹருக்கு பிறகு. அது வெயிலா இருந்துச்சுன்னா அசருக்கு பிறகு கூட நீங்க என்ன செஞ்சுக்கலாம், போய்க்கலாம். முதல் சைத்தானுக்கு 7 தடவை கல்லெறிய வேண்டும், ஒரு துவா செய்ய வேண்டும். 2வது சைத்தானுக்கு, நடு சைத்தானுக்கு கல்லெறிய வேண்டும், துவா செய்ய வேண்டும். பெரிய சைத்தானுக்கு கல்லெறிந்து விட்டால் துவா கூடாது. நேராக ரூமுக்கு வந்துடணும். ரூமுக்குன்னா எந்த ரூமு? மீனா. நேராக நம்ம ரூமுக்கு போயிடக்கூடாது.
நிறைய பேர் அங்கே போகிறதுக்கு தான் ரெடியாக இருப்பாங்க. அது கூடாது. அந்த வேறு அங்கே அந்த நாள் அந்த இடத்தில் கழிப்பதை விட சிறப்பு உலகத்தில் எதுவுமே இல்லை. நம்ம அதுக்கு பின்னாடி மினாவில் தங்கணும்னு நினச்சா முடியுமா? அந்த 5 நாளைக்கு பிறகு நான் மினாவில் போய் தங்க போகிறேன்னு நினச்சா முடியுமா? முடியவே முடியாது. அல்லாஹ் அக்பர். அடுத்து பிறை 12 லுகர் வரைக்கும் எந்த அமலும் இல்லை. லுகருக்கு பிறகுதான் பிறை 12 சின்ன சைத்தானுக்கு 7, நடு சைத்தானுக்கு 7 கல்லெறிய வேண்டும். பெரிய சைத்தானுக்கு, இதுக்கெல்லாம் துவா செஞ்சுக்கிறணும், பெரிய சைத்தானுக்கு கல்லெறிந்து விட்டு மகரிபுக்குள்ளே எங்கே வந்து சேர்ந்து விட வேண்டும்? நாம் இருக்கிற அறைக்கு வந்து சேர்ந்து விட்டால் ஹஜ்ஜு முடிந்துவிடும். ஹஜ்ஜினுடைய அமல்கள் என்பது நடதான், நிறைய துவா தான், ஆனால் லேசாக இருக்கும். அங்கே ஜுமா வந்து விட்டால் நமக்கு ஜுமா கிடையாது. மற்ற இடங்கள்லாம் ஜுமா இருக்கு, அங்கே ஜுமா கிடையாது. அதே மாதிரி அங்கே வந்து கேட்குற கேள்விகள் என்னென்னா, பிறை 1லேருந்து 10 வரைக்கும் என்ன செய்யக்கூடாது, சேவ் பண்ணக்கூடாது, அது மாதிரி வந்து தாடி ஒதுக்கக்கூடாதுன்னா சொல்லுவாங்க. இங்கே அப்படின்னா மக்காவுக்கு அந்த சட்டம் அல்ல. அதை நான் சேவ் பண்ண சொல்கிறேன்ற அர்த்தம் அல்ல. மொட்டை அடிக்கிறதுக்கு சேவ் எப்பயுமே பண்ணக்கூடாது, மொட்டை அடிக்கிறது இல்லையா? அங்கே தாராளமாக கூடிக்கொள்ளும். அரப்பா நோன்பு இங்கே இருக்கிறது, அங்கே நோன்பு வைக்கக்கூடாது. இந்த சட்டங்கள் எல்லாம் இருக்கிறது. அப்போ பிறை 8 மினாவில இருப்போம், பிறை 9 அரஃபாவில இருப்போம், பிறை 9 இரவு முஸ்தலிஃபாவில இருப்போம், பிறை 10 4 வேளைகளை செய்வோம். கல்லெறிவோம், குர்பானி கொடுப்போம், மொட்டையடிப்போம், தவாஃபே ஜியாரா செய்வோம். பிறை 11 3 சைத்தானுக்கு லுகருக்கு பிறகு கல்லெறிவோம். பிறை 12 3 சைத்தானுக்கும் லுகருக்கு பிறகு கல்லெறிவோம். மகரிபுக்குள்ளே நம்முடைய இடம் போய் சேர்ந்து விடுவோம். நம்முடைய ஹஜ் மக்பூல் மப்ரூரான ஹஜ்ஜாக ஆகிவிடும். இதுதான் ஹஜ். அல்லாஹு அக்பர். இந்த ஹஜ்ஜை நிறைவான ஹஜ்ஜாக, மன நிறைவோடு, மற்றவர்களுக்கு உதவி செய்வதோடு உள்ள ஹஜ்ஜாக ஆக்க வேண்டும். அல்லாஹ் கபூல் செய்வானாக. இப்போ சின்ன சின்ன மசாயில்கள் என்னவென்றால், ஒழு சம்பந்தப்பட்ட மசாயில்கள் நிறைய இருக்கிறது. தவாஃபில் 3 சுத்துக்குள்ள ஒழு முறிஞ்சுன்னா திரும்ப வந்து அந்த தவாஃபை முழுமைப்படுத்த வேண்டும். 4 சுத்து 5வது சுத்தாயிடுச்சுன்னா ஒழு செய்து விட்டு மிச்சத்தை சுற்றினால் போதும். அதே நேரத்தில் சை செய்கிற போது ஒழு இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஒழு இருப்பது சிறப்பு, ஆனால் ஒழு இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஒழு இல்லாமலே சை செஞ்சா சை கூடிவிடும். மற்ற எல்லாத்துக்குமே ஒழு, தவாஃபு கண்டிப்பாக ஒழு செஞ்சு தான் ஆகணும். அதே மாதிரி குர்ஆன் மனனமாக ஓதுவதற்கு ஒழு தேவையில்லை, ஆனால் பார்த்து ஓதுவதற்கு என்ன தேவை? ஒழு தேவை. இப்போ ரொம்ப தூரம் போய் ஒழு செஞ்சுட்டு வரணுமே, என்ன செய்யறது? அந்த ப்ரெஸ் பண்ணி ஒழு செஞ்சுக்கலாமா அப்படின்னு கேட்டால், கீழே ஒரு முசல்லாவை போட்டு 2 சொட்டு தண்ணீராவது வடியணும், ப்ரெஸ் பண்ணலாம். ஆனால் என்ன செய்யணும்? ஒழு செய்து கொள்ளலாம். ரொம்ப தூரம் போக முடியாது, வயசானவங்களாக இருக்கிறாங்க, அவங்க ஒரு பாட்டில் வச்சு என்ன செஞ்சுக்கலாம்? ப்ரெஸ் பண்ணிக்கிட்டா. ஆக ஒழு இல்லாமல் எந்த அமலும் செய்ய முடியாது. எதை மார்க்கம் சொல்லி இருக்கிறதோ ஒழுவோடு செய்ய வேண்டும் என்று அதை ஒழுவோடு தான் செய்ய வேண்டும். ஒருத்தர் கேள்வி கேட்டார். எப்படி கேட்டாருன்னா, ஒழு செய்யலான்னு தான் போனேன் ஹஸ்ரத், அது முன்னாடி காமத் சொல்லிட்டாங்க, அதனால் அங்கனே தயமை செஞ்சு தொழுதுட்டேன், தொழுக நாசமாக போச்சு, தொழுகக்கூடாது. ஒழு செஞ்சுட்டு வந்து தொழுக முடிச்சுட்டாங்க, திருப்பி தொழுதுக்கிறோம், அதுதானே சட்டமே தவிர காமத் சொல்லிட்டாங்க, பாங்கு சொல்லிட்டாங்க, அதனால் நான் அங்கனே தயமை செஞ்சு தொழுதுனால என்ன செய்யாது? தொழுகக்கூடாது. அது மாதிரி உங்களுக்கு என்னென்ன சட்டங்களில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் பிறகு நீங்கள் தாராளமாக ஜியாரத்தை பற்றி சொல்லப்படும், அதற்கு பிறகு நீங்கள் தாராளமாக கேட்கலாம். அல்லாஹ் ரபுல் ஆலமீன் கேட்டதின்படி அமல் செய்கிற தௌஃபீக்கை எனக்கும் உங்களுக்கும் நசீபாக்குவானாக. இவ்வளவு சிரமம் எடுத்து இந்த கோவை மாநகர ஜமாத் உலமா சபை செய்திருக்கிறது. நீங்கள் ஒவ்வொருத்தருமே அந்த துவாவில் உலமாக்களை நினைத்து துவா செய்யுங்கள். இந்த சபை உலமாக்களினுடைய சபை இது போன்ற காரியங்களை தொண்டு தொட்டு நடத்த வேண்டும், சிறப்பாக நடத்த வேண்டும், பல்வேறு காரியங்களை செய்ய வேண்டும். நிறைய மதரசாக்களும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இது எல்லாம் சிறப்பாக இருக்க நீங்கள் எல்லாம் துவா செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். வாஹுரு தவானான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.